ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பீட் கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் இது எல்லாமே முக்கியமான டாபிக் தான். இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டெப்த்தாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னாலே பயோ அண்ட் டெக்னாலஜி. பயோனாலே பயாலஜிக்கல்னாலே உயிருள்ள ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு டெக்னாலஜி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக? இப்போ ஜென்ரலாக ஹியூமன் இருக்கும், ஹியூமன் அனிமல்ஸும் இருக்குது. நம்ம வந்து ஹியூமன்ன்றதுனால ஹியூமன் பேஸ்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு எதுக்கு இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா, இப்ப ஜெனடிக்கலாவே நிறைய விஷயம் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சில டிசீசஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இல்ல ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் கூட வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு 6 விரல் உள்ளவங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வேணாம் அப்படின்னா அதை வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அதை வந்து குறைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெனட்டிக்லேயே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னா அதை இன்சர்ட் பண்றது, இல்ல தேவையில்லாத விஷயம்னா அதை எடுக்கிறது. இந்த மாதிரி ஆல்டர், இன்சர்ட், அதை நமக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங் பண்ணிக்கிறதா இந்த பயோடெக்னாலஜின்ற ஒரு கான்செப்டே. ஸோ மேக் ஆர் மாடிஃபை ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ராசஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் யூஸ். குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான தயாரிப்புகள் அல்லது செயல்முறைகளை உருவாக்குறதுக்கு தான், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹியூமன் பாடியை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னாலஜின்றது. இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. கண்டிப்பா இயற்கைக்கு மாற ஒரு விஷயம் பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பட் அதே மீறி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் பண்ணிக்கிறதுனால இதுல அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ இந்த பயோடெக்னாலஜின்ற டேர்ம் இப்போ நமக்கு இது குரூப் 2 எக்ஸாம்ஸ்னால கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி சில ஃபேக்சுவலாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 1998 வந்து பார்த்தீங்கன்னா கர்ல் எரிக்கே என்றவர் தான் இந்த டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஹங்கேரியன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர். இதுல வந்து இந்த பயோடெக்னாலஜில 2 விதமா டெக்னாலஜி வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று ஜெனட்டிக் பேஸ்ட், இன்னொன்று வந்து கெமிக்கல் பேஸ்ட். இதுல வந்து நம்ம மெயினா வந்து ஜெனட்டிக் பேஸ்ட் தான் நிறைய வந்து தெரிஞ்சுப்போம். மெயினாக வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்விரான்மெண்ட். இதில் வந்து நமக்கு மெயினாக எக்ஸாம்ஸில் வந்து இந்த ஹெல்த் கேர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பேஸ்டாக வந்து தெரிஞ்சுப்போம் நிறையா. என்வரான்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அதெல்லாம் கொஞ்சம் என்வரான்மெண்ட் பேஸ்ட் அங்கே போய் தெரிஞ்சுப்பீங்க. மெயினாக வந்து ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர். ஸோ ஹெல்த் கேர் இதுவே மெயினாக வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து மிங்கிள் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெடிசன் ஃபீல்டு, ஹெல்த் கேர் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இதில் யூஸ் பண்ணுற இந்த ஹியூமன் இன்சுலின் இந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய ஜெனடிக் இன்ஜினியரிங் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வருது. இதே அக்ரிகல்ச்சரல் பார்த்தா இந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ், பிடி காட்டன் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் இன்சுலின் என்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். ஜென்ரலாக வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே இன்சுலின் வந்து இருக்கும். அது வந்து அந்த சுகர் லெவலை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்க யூஸ் ஆகும். இப்போ வந்து அந்த இன்சுலின் வந்து அதனுடைய செக்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து குறைவாகும் போது அங்கே வந்து டயபெட்டிஸ் டிசீஸ் வருது. டயபெட்டிஸ் வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு நோய். ஸோ அதை தான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்சுலின்ன்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ அதான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி ஜெனடிக்ஸ் சார்ந்த சில டிசீசஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஜெனரலாக இன்சுலின் பற்றி இதில் இருக்குது. இன்சுலின்ன்றது நிறைய பீட்டா செல்ஸ் கொண்ட ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அது ஒரு ஐலாண்ட் மாதிரி, அதில் நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் பேன்க்ரியாஸில் இந்த இன்சுலின்ன்றதே இருக்குது. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 51 அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. 2 பாலிபெப்டைட் செயினா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட், அதாவது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்சுலினை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் என்ற கான்செப்ட் வந்து 1970s தான் வந்து கண்டுபிடிச்சி 1982 இதுக்கான அப்ரூவல் வாங்கி 1986 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்து வந்திருக்கு. இதெல்லாம் இந்த இயர் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் இன்சுலின் இதை வந்து அந்த பிளாஸ்மிட்ஸ், அந்த ஈகாலின்ற ஒரு பிளேஸ்ல தான் வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் வந்து அந்த இன்சுலின் ஜென்ரேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுலதான் வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஸோ பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் ஈகாலில இந்த இந்த ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலினை வந்து இன்சர்ட் பண்ணி அங்க வந்து அந்த ஜெனடிக் கேரக்டரை வந்து மாத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பேட்டிங் 1921 வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் இன்சுலின். இது வந்து அந்த டாக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து அதுக்கான இதை தான் பண்ணி அதாவது டயபெட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இந்த நேம் தான் ஓரளவுக்கு அது பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து நம்ம இது எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், மேக்ஸிமம் ஸ்கூல் புக் கண்டென்ட், கொஞ்சம் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்த கண்டென்ட்டு. ஸோ இதுவும் அதே தான், அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ அதில் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஆல்ஃபா லாக்டல் பூமின், மனித ஆல்ஃபா லாக்டல் பூமின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆல்ஃபா லாக்டல்புமின்ன்றது என்னன்னா இது வந்து ஒரு புரோட்டீன் பேஸ்டு. இப்போ வந்து ஜென்ரலாக வந்து கவ்வோட மில்கை எடுத்து அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய கலக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கவ்வே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெனிக் பேஸ்டு ஒரு கவ்வையே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலேருந்து வர மில்கை வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 1997 வந்து பார்த்தீங்கன்னா ரோசி அது வந்து ஒரு கவ். ஸோ அந்த கவோடைய அந்த டிரான்ஸ்ஜெனிக் கவை வந்து உருவாக்கி அதுலேருந்து மில்கை வந்து எடுக்கிறாங்க. அதான் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டல்புமின். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் இந்த கண்டென்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ரிச் மில்கில் வந்து 2.4 கிராம் பர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு 2.4 கிராம் ப்ரோட்டீன் வந்து இருக்கு. ஸோ நம்ம நார்மல் மில்கை விட இது வந்து நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டாக இருக்கு ஃபார் நியூ பார்ன் பேபிஸ்க்கே சொல்றாங்க. பட் இருந்தாலும் பிறந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால்ன்றதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இதுல வந்து அந்த மில்கோடைய அந்த கேரக்டர் சொல்லும்போது சொல்றாங்க. அண்ட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 123 அமினோ ஆசிட்ஸ், 4 டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ், மாலிகுலர் வெயிட் 14178 DA. இதெல்லாம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டாங்கன்னா ஓகே இததான் அங்கங்க இருக்குன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். மற்றபடி சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரோசி டிரான்ஜெனிகா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபியரான்ஸ். ஸோ இன்டர்ஃபியரான்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து ஒரு ப்ரோட்டீன் தான். பட் இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஆன்டிவைரலாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த பாலூட்டிகள் இருக்குல்ல, மேமலியன் செல்ஸ், தாய் அதாவது டெலிவரி ஆகி ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ அந்த மாதிரி இல்லை அனிமல்ஸ்லையும், ஸோ அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி வரதான் இந்த இன்டர்ஃபிரான்ஸ்ன்றது. ஸோ அதில் தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இருக்குது. அந்த தாய்ப்பால் அந்த இதில் தான். ஸோ அந்த செல்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி சில டிசீசஸ் தான் வந்து கியூர் பண்ணுறாங்க. கேன்சர், எய்ட்ஸ், ஸ்கெலரோசிஸ், இன்னும் எய்ட்ஸுக்கு தான் மெயினாக வந்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டே வரல. பட் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் சி, ஹெர்பர் ஜோஸ்டர் இந்த மாதிரி டிசீசஸ் தான் கியூர் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிக் ஐசக்ஸ், ஜீன் லிண்டமன் 1957 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். ஸோ நமக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனாலே அந்த டிஎன்ஏல இருந்து நிறைய விதவிதமா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த டெக்னாலஜி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனை சூஸ் பண்ணி மேட் பண்றது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்றது. ஸோ இதுல வந்து இந்த டெக்னாலஜி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன காம்பினேஷன் வச்சிருக்காங்கன்னா புரோட்டீன், பெப்டைட்ஸ், பேத்தஜெனிக் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான். மெயினா இந்த வேக்சின்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த டிசீஸை வந்து கியூர் பண்ணுறதா. ஆனால் இந்த ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ்ன்றது அதை செலுத்தி ஒருத்தவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நோயே வராத அளவுக்கு கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதான் ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப் யூஸாக வந்து இதை வந்து பண்ணுறாங்க இந்த வேக்சின்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் எடிபிள் வேக்சின்ஸ். எடிபிள்னாலே நம்ம வந்து ஜென்ரலாக ஈட்டபிள் சொல்லுவோம். அதே மாதிரி எடிபிள் வேக்சின்ஸ்னா அது வந்து உடம்புக்கு வந்து செட் ஆகுற மாதிரி. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த லெபார்டரியில வந்து ப்ரிப்பேர் பண்றதா இந்த மாலிகுலர் ஃபார்மிங் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த வேக்சின்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ இது வந்து மியூக்கோசல் டார்கெட்டட் வேக்சின்ஸ், பாதுகாப்பான உடல் ஏற்பு திறன் கொண்ட தடுப்பூசிகள், சளி சவை இலக்காக கொண்ட தடுப்பூசிகள் ஆகும். மெயினாக வந்து அந்த மியூக்கஸ் கிளாண்ட் அது வழியா இதை வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி டிசீசஸ் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் கான்செப்டும் நான் வந்து சில சொல்லிட்டு போறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபேக்ட்ஸும் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஸ்லஸ், காலரா, மவுத் டிசீசஸ், ஹெப்படைட்டிஸ் இந்த மாதிரி டிசீசஸ் தான் கியூர் பண்ண இந்த எடிபிள் வேக்சின்ஸ் யூஸ் ஆகுது. இதில் வந்து டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சேம் தான். பட் கொஞ்சம் சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. இப்போ அது மியூக்கஸ் கிளாண்ட் வழியாக அந்த எடிபிள் வேக்சின்ஸ் இன்சர்ட் பண்ணுறாங்களே, அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ் இதுன்றது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து 1919 இந்த கான்செப்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ் இது வந்து இந்த மெயினாக வந்து recombinant hepatitis B vaccine as a summit vaccine is produced by cloning hepatitis B surface antigen. இந்த hepatitis B surface antigenல இருந்து ஒரு வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஒரு ஜீன்ல இருந்து இந்த hepatitis B வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் அந்த ஈஸ்ட் நேம் வந்து என்னன்னா சச்சரமைசஸ் சர்வீசியா. துணை அலகு தடுப்பூசியாக மறுசீரமைப்பு ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி. ஈஸ்டில் உள்ள ஹெப்படைட்டிஸ் பி மேற்பரப்பு அதான் அந்த ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் அந்த ஜீன்ல இருந்து அதுக்கான ஒரு வேக்சின்ஸை வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1990 இந்த கான்செப்ட் வந்து 1997 இதை வந்து லான்ச் பண்ணி மார்க்கெட்டட்
இதோட நேம் வந்து ரீகாமிவேக்ஸ் ஆன்டி எனர்ஜிக்ஸ் பி என்ற ஒரு நேமால இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா தான் வந்து 4th கண்ட்ரியா இருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், அதாவது மெயினாக இந்த டிஎன்ஏ வேக்சின்ஸ் லான்ச் பண்ணதுல. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, செகண்ட் பிரான்ஸ், தேர்ட் பெல்ஜியம். ஸோ இந்த நேம், இந்த இயரு, இது என்ன கான்செப்ட், இந்தியா எந்த பிளேஸ், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. ஜீன் தெரப்பினா கண்டிப்பா ஜெனடிக் பேஸ்டு ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அதனால சொமேட்டிக் செல் ஜெர்ம்லைன்ஸ். சொமேட்டிக் செல்ஸ்னா பார்த்தா நம்ம பாடியில உள்ள மெயினா சில பார்ட்டை வந்து குறிக்கும். இந்த எலும்பு மஞ்சை, ரத்த செல்லு, தோல், அதாவது ஸ்கின்னு, பிளட்டு, போன்ஸ், இந்த மாதிரி இந்த கால்சியம் பார்ட் ரிலேட்டட் அந்த இதை தான் கவர் பண்றதா சொமேட்டிக் செல்ஸ். ஜீன் செல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ், ஸ்பெர்ம்ஸ், இதெல்லாம் சார்ந்ததுதான் இந்த ஜீன் செல்ஸ். ஸோ ஜீன் செல்ல உள்ள ட்ரீட்மெண்ட்டை வந்து கியூர் பண்ண இந்த ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பியும் அண்ட் இந்த மாதிரி போன் மேரோஸ், ஸ்கின் செல்ஸ் இதில் உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த ட்ரீட்மெண்ட் மூலம். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று இந்த ஜெனடிக் சார்ந்து எக்ஸ்லேயோ அந்த ஸ்பெர்ம்ஸ்லேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அந்த இதை வந்து கியூர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வந்து குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி கொண்டு போகும். இது வந்து ஆனால் வில் நாட் பி இன்ஹெரிட்டட், அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது குணப்படுத்தப்படும், ஆனால் அவங்க ஜென்ரேஷன் ஹோலா வந்து இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸ்டெம் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல வந்து ஒரு டேமேஜ்டு இல்லை ஏதோ ஒரு டிசீஸ்டான ஒரு ஆர்கன்ஸ் இருக்குன்னா நம்ம உடம்புல உள்ள செல்ஸையே எடுத்து அந்த டிசீஸையும் அந்த டேமேஜ் பார்ட்ஸையும் வந்து கியூர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெம் செல்ஸ் இது வந்து ஒரு அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் இன் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இதுல வந்து எம்ப்ரானிக் ஸ்டெம் செல்ஸ், அடல்டர் ஸ்டெம் செல்ஸ்னு பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெனிசிஸ்னா இதுவும் அதேதான், ஒரு ஃபாரின் ஜீனை எடுத்துட்டு வந்து ஒரு அனிமல்ஸ், ஒரு ஹியூமன் ஒரு அனிமல்ஸ் அந்த பாடிக்குள்ள இன்சர்ட் பண்றது. அதாவது ஒரே விஷயம் தான், ஏதோ ஒரு ஜெனடிக் ப்ராசஸ் தான், அதுல விதவிதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங், டிரான்ஸ்ஜெனிசிஸ், ஸ்டெம் செல் ஜீன் தெரப்பி. ஸோ அந்த ஸ்டேபிள் ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததால ட்ரீட்மெண்ட் பேஸ்ட், இப்போ வந்து டயக்னோஸ்டிக்ஸ் அதாவது டிடெக்ஷன் பேஸ்டு. நம்ம உடம்புல உள்ள அந்த டிசீஸை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, பிசிஆர் டெக்னிக், எலிசா டெஸ்ட், இது எல்லாமே. ஸோ எலிசானா நமக்கு மெயினாக வந்து ஹெச்ஐவி ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும். என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே. ஸோ இது 1971 இவா எங்வெல், பீட்டர் பல்மானி இவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம உடம்புல இந்த ஆன்டிபாடிஸ், ஆன்டிஜென்ஸ், மெயினாக வந்து யூரின், சிரம் இந்த மாதிரி பிளேசஸ்ல உள்ள ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸை ஐடென்டிஃபை பண்ண இந்த எலிசா டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. மெயினாக வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஹெச்ஐவி வந்து பாசிட்டிவா நெகட்டிவா இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்றோம். இதுல வந்து 4 விதமான டெஸ்ட் வந்து இருக்கு. டைரக்ட் எலிசா, இன்டைரக்ட் எலிசா, நேரடி மறைமுக எலிசா, சாண்ட்விச் எலிசா, காம்படிட்டிவ் எலிசான்னு. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப டெப்தா போய் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர் டெக்னிக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அதான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. டேஷ் இஸ் அன் இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி டிஎன்ஏ தான் நம்ம உடம்புல இருக்கு அந்த மாதிரி இதை தான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து 1983 கால் முலிஸ் இதுக்காக நோபல் பரிசு பெற்றிருக்காரு. அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது மெயினா வந்து டிஎன்ஏல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சம்டைம்ஸ் இது வந்து ஆர்என்ஏலயும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆர்என்ஏல உள்ள அந்த ஆம்பிளிஃபிகேஷன்ஸ், அந்த ஆர்என்ஏ பெருக்கத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் இதை வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிசிஆர் டெக்னிக் இதை யூஸ் பண்ணி டிபி, அதாவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. டிபியை தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. தட் இஸ் இது வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ, அந்த பாக்டீரியா அதெல்லாம் கொண்டு நம்ம உடம்புல உள்ள டிசீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அதை தவிர்த்து வந்து சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா, ஃபெனல் கெட்டோனியூரியா இந்த மாதிரி டிசீசஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுது. வேற வந்து இந்த செக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்ஸ் இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. ஈவன் கேன்சர், சர்விக்கல் கேன்சர்ஸ் இதெல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருந்தாங்க. பயோபைரசி, பயோ எத்திக்ஸ். பயோபைரசினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதாவது ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோடைய அந்த கான்செப்ட் பயோடெக்னாலஜி ரிலேட்டட் ஒருத்தவங்க இப்போ இந்தியாவில் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இன்னொரு கண்ட்ரி அதை வந்து அந்த கான்செப்டை காப்பிரைட்ஸ் இல்லாமல் திருடுறாங்க, அதை தான் வந்து பயோ பைரசி அப்படின்னு சொல்றாங்க. வித்தவுட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இல்லாமல் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதுதான் பயோ பைரசி. பயோ எத்திக்ஸ்னா இது ரிலேட்டட் ஸ்டடி, அதாவது பயாலஜி அண்ட் மெடிசன்ஸ் இது ரிலேட்டட் நடக்கிற அந்த எத்திக்ஸ் இஷ்யூஸை வந்து படிக்கிறதா வந்து பயோ எத்திக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிஎம்ஓ, நம்ம இது வரைக்கும் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் தான் பார்த்தோம். இதில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்த், அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரன்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து நமக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து ஹெல்த்தில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக சில விஷயம் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் அது வந்து கியூர் ஆனாலும் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சராக பேஸ்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையவே வந்து தெரியும். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு நிறைய இந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஈவன் கிரீன் ரெவல்யூஷன் அந்த கான்செப்ட் எல்லாமே அந்த நேரத்தில் ஒரு நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே அந்த ஃபுட்டு அதெல்லாம் கெமிக்கலாக நம்ம உடம்புல போய் என்னென்ன பண்ணுது அது வந்து இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு அதுக்கான அவேர்னஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். நான் இந்த பிபிடியில் இதை வந்து அட்டாச் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு தடவை படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜெனடிக் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. சில கிராப்ஸ் தான் இந்தியாவில் கொண்டு வரலாமா, பிகாஸ் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கும். அதை வந்து நம்ம அத்தாரைசேஷனோட கொண்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுனா அதை ஃபைனலைஸ் பண்ணுறது யார், வேர்ல்டு லெவலில் அதை யார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிதான் பார்த்தா WTO. இவங்க வந்து ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக தான் இந்த பயோடெக்னாலஜின்ற கான்செப்ட் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ட்ரிப்ஸ் வந்து ஜென்ரலாகவே மற்ற பாலிசிஸ் எல்லாமே அதில் தான் இதுவும் கொண்டு வந்துடுறாங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1999 இதுபடி தான் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாம்பனன்ட் டிஎன்ஏ அட்வைசரி கமிட்டி, மறுசேர்க்கை டிஎன்ஏ ஆலோசனை குழுமம் அட்வைசரி கமிட்டியாக இருக்குது. அதை தவிர்த்து அப்ரூவல் தரதுக்காக ஃபர்ஸ்ட் அட்வைசரிக்கு அந்த கமிட்டி, அப்ரூவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பயோசேஃப்டி கமிட்டி, ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனடிக் மேனிபுலேஷன், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா SBCC DLC. SBCCனா ஸ்டேட் பயோடெக்னாலஜி கோஆர்டினேஷன் கமிட்டி, டிஎல்சினா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. ஈவன் தமிழ் மீடியமும் இந்த அப்ரிவேஷன்ஸ் தான் இங்கிலீஷ்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து இருக்காங்க. ஜென்ரலாக வந்து இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்ம சிலபஸில் வந்து பார்த்தோம். ஸோ இதனோட யூசஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ஜென்ரலாக வந்து ஃபாரன்சிக் அனாலிசிஸ், பெடிகிரி அனாலிசிஸ், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. ஃபாரன்சிக்னா கண்டிப்பாக வந்து இந்த பேட்டர்னிட்டி மேட்டர்னிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இம்மைக்ரேஷன் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வராது, இந்த மாதிரி இம்மைக்ரேஷன் பர்பஸஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களோட அந்த டிஎன்ஏ இது அதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் பெடிகிரி அனாலிசிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிசீசஸ் தான் மெயினாக சொல்கிறாங்க. ஹீமோஃபிலியா, ஹண்டிங்டன் டிசீஸ், சிங்கிள் செல் அனிமியா, சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் இந்த மாதிரி டிசீசஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த இண்டிவிஜுவல்ஸ் இது அந்த ஜெனடிக் பார்கோடு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல அது இண்டிவிஜுவல்ஸ் இது. நெக்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், ஜென்ரலாக ஹியூமன் பாப்புலேஷன், ஜெனடிக் டைவர்சிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ பார் கோடிங் இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், இது வந்து ஆல்மோஸ்ட் அந்த ரீகாம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தான் அந்த ஜீன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணுறது. ஜிஎம் கிராப்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த கிராப்ஸில் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி உருவாங்கன்னா அதோட வேரையோ இல்லை அதில் உள்ள சீட்ஸையோ வச்சு இது பண்ணுவோம். ஆனால் ஜெனட்டிக் மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஷ்யூ கல்ச்சர் எல்லாமே தான் சேம் தான். அதில் உள்ள அந்த சின்ன பார்ட்டை எடுத்துகிட்டு போய் லேபில் வச்சு அதை வளர்க்க வச்சு நிறையா ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணி அதை எடுத்து வந்து வளர்க்க வைப்பாங்க. அதில் நமக்கேற்ற அந்த கேரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஒரு வாழை மரத்திலே வந்து எந்த மாதிரி இலை வரணும், இல்லை வேற ஏதாவது அதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வர வைக்கிறது, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதும். ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி காட்டன், ஜெனடிக் இன்ஜினியரிங் பிளான்ஸ், பிடி காட்டன் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து மாஸ் லெவலில் இருக்கு. ஸோ இந்தியாவில் இந்த ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் தான் நிறையா வந்து பிடி காட்டன் யூஸ் பண்ணி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் டிஸார்டர்ஸ் அண்ட் அதர் டிசீசஸ், இப்போ வந்து சில இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோஸ் அதெல்லாம் வந்து அதில் உள்ள அந்த கேரக்டரை வந்து மாத்துறாங்க. ஸோ டிசீசஸ் ஃப்ரீ
அந்த கேரக்டர்ஸை அந்த மஸ்கிட்டோலலாம் அந்த கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மலேரியா, டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி நோய் தான் குணப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து தெரப்பெட்டிக் கிளினிக். இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கன்ஸே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஆர்கன் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னா அதை வந்து நம்ம உடம்புலேயே வந்து டெவலப் பண்ணி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஜிஎம் கிராப்ஸ் தான், காட்டன் தான் வந்து அப்ரூவல் தந்திருக்கோம். கிட்டத்தட்ட மஸ்டர்ட் வந்து ஒரு 90 to 99% கிட்ட அப்ரூவல் வாங்கிடுச்சு. DMH11 ஹைப்ரிட் இது. இதை தவிர்த்து வந்து பிரிஞ்சால், டொமேட்டோ, மெய்ஸ், சிக்பி இந்த மாதிரி இதுதான் நிறைய ட்ரை ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் வர்றதுக்கு. ஸோ இதுக்கான ரெகுலேஷன்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அட்வைசரி அப்ரூவல் அந்த மாதிரி கமிட்டிஸ் தான் பார்த்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி பண்ணுறோம். அப்புறம் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அதுபடியும் இதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் இதை நம்ம கண்ட்ரிக்குள்ளே விடுறோம். ஸோ மெயினாக என்னென்ன ஆக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. 1986 EPA ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, பிளான்ட் குவாரண்டைன் ஆர்டர் 2003, 2006 GM பாலிசி அண்ட் ஃபாரின் ட்ரேட் பாலிசி, 1988 ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிடி காட்டன் நம்ம தான் பார்த்தோம். மெயினாக அந்த பால்வாம் என்ற ஒரு அந்த பூச்சி தான் கொள்றதுக்கு தான் இந்த பிடி கான்செப்ட். ஏன்னா அதில் வந்து நார்மல் காட்டன் வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்வாம் அதெல்லாம் வந்து நிறைய காட்டனை வந்து அரிச்சிடும். பிடி காட்டனில் அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் தான் வராமல் பார்த்துக்கிது. இதெல்லாம் வந்து பிடினாலே பேசிலாக ஸ்ட்ரிஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் கோல்டன் ரைஸ். இது வந்து ஜெனரலா ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகி நார்மல் ரைஸ்ல இருந்து அதை வந்து கோல்டன் ரைஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. அந்த ரைஸ் ப்ரொடக்ஷன் போய் கோல்டன் ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாமான்ற மாதிரி. ஸோ இதுல நமக்கு எக்ஸாம் பேஸ்டா பீட்டா கரோட்டின், ப்ரோவிட்டமின் ஏ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது கிட்டத்தட்ட நார்மல் ரைஸை விட 50% rice can provide up to 50% of the daily requirement of an adult for vitamin A. So vitamin A 50% கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணுது, ஒரு நாளைக்கு தேவையானது சொல்றாங்க. பிசிஜி வந்து பாத்தீங்கன்னா டிபிக்காக எடுக்கிற வேக்சின். நெக்ஸ்ட் வந்து டிபிடி. இது வந்து டிப்தீரியா, பெர்டியூசஸ், டெட்டனஸ் இந்த டிசீஸ்க்கு தான் எடுக்கிற வேக்சின் டிபிடி சொல்லுவாங்க. எம்எம்ஆர்ன்றது மம்ஸ், மெசல்ஸ், ருபேலா இந்த மாதிரி புட்டாளம்மை, மீசல்ஸ், ருபேலா இதுக்காக எடுக்கப்படுற வேக்சின். டிடி வந்து டிப்தீரியா, டெட்டனஸ். டிப்தீரியா, பெர்டியூசஸ், டெட்டனஸ் வந்து டிபிடி. டிப்தீரியா, டெட்டனஸ் வந்து டிடி. டெட்டனஸ் டாக்சைட் இது வந்து டிடின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் என்னென்ன ஏஜ்ல என்னென்ன வேக்சின்ஸ் வந்து போடணும். ஸோ இதுல வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. நியூ பார்ன் பேபிக்கு பிசிஜி ஃபர்ஸ்ட் டோஸா தான் போடுறாங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எவல்யூஷன் ஜெனடிக்ஸ் இந்த சைட்ல வந்து நம்ம போய் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஜெனடிக்ஸ் நம்மளே நமக்கு தெரியும், ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் கொண்டு போறதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ ஒரு தலைமுறையில உள்ள கேரக்டர் அடுத்த ஜென்ரேஷன் அது வந்து ஹியூமன் பாடி வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாமே. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து கிரீஹர் ஜோஹன் மெண்டல் அவர் வந்து இந்த பட்டாணி செடியை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாரு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுல வந்து அவர் இது பண்ணது இதெல்லாம் தான். ஒரு பட்டாணி விதையை விதைச்சிட்டு அதோட இது அடுத்த பட்டாணி விதையும் போது எப்படி இதாகுது. இதுல வந்து அவர் கண்டுபிடிச்சது வந்து சீடோட ஷேப் வந்து டாமினன்ட் ட்ரெயிட், அதுக்கப்புறம் ரெசசிவ் ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு அப்படின்னு. ஸோ சீடோட ஷேப் வந்து ரவுண்ட் இல்ல ரிங்கர்டுல வருது. அதுக்கப்புறம் சீடோட கலர் வந்து எல்லோ இல்ல கிரீன்ல வருது. அப்புறம் ஃபிளவரோட கலர் வந்து வயலட் அல்லது ஒயிட்ல வந்து வருது. இதெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்புலாம் வந்தது. அதுக்கப்புறம் ஷேப் பாத்தீங்கன்னா ஃபுல் அல்லது கான்ஸ்ட்ரிக்டட், முழுமையானது அல்லது சுருங்கியது. அதுக்கப்புறம் பார்ட்ஸோட கலர்ஸ் வந்து கிரீன் அல்லது மஞ்சள். ஸோ இந்த இதுல தான் வருது. இதுல வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஜெனடிக்கா உள்ள ப்ராப்ளம் வந்து சரி பண்றது தான். ஸோ இதை வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து டிஎன்ஏ வந்து அதுக்கேற்ற மாதிரி சரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. குளோனிங் நமக்கு வந்து தெரியும். டாலி அந்த ஷீப் தான் வந்து ஃபர்ஸ்ட் குளோன் பண்ண அனிமல்னு. ஸோ இதுல வந்து நேச்சுரல் குளோன்ஸ், இன்டியூஸ்டு குளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை குளோன்கள், தூண்டப்பட்ட குளோன்கள். ஸோ நேச்சுரல் clones are formed through a natural process. இது வந்து DNA ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்டியூஸ்டு க்ளோன்ஸ் இது மூலமா டாலிஷிப் இதெல்லாம் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெனடிக் டிசீசஸ்ல வந்து சில டிசீசஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீசஸ் தான் இருக்கு. ஆல்பினிசம் இது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ், தண்ணி இயக்க பின்னடைவு. ஆல்பினிசம்ன்றது இந்த கலர் சேஞ்சஸ்னால வருது. சிக்கல் சினேமியா ஆட்டோசோமல் ரெசசிவ். ஹீமோஃபிலியா செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ். சிஸ்டிக் ஃபெப்ரியோசிஸ் ஆட்டோசோமல் ரெசசிவ். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் இந்த டிசீஸ் ஒரு குரோமோசோம் 21 சேர்க்கறதுனால இந்த இது வந்து வருது. இதை வந்து ட்ரைசோமின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டர்னர் சிண்ட்ரோம் ஜென்ரலா வந்து ஹியூமன் இதுல வந்து அந்த 23 பேர்ஸ் 46 வந்து இருக்குமா. ஸோ இதுல வந்து அந்த 44
பிளஸ் எக்ஸ்ஓ என்ற ஒரு குரோமோசோம் இது வந்து வருது. இதனால தான் டர்னர் சிண்ட்ரோம் என்றது வருது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளீ இன்ஃபில்ட்ரஸ் சிண்ட்ரோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டர்னர்ஸ் அண்ட் டவுன் சிண்ட்ரோம் வந்து மெயினா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கல் செல் அனிமியா, இது வந்து ஆட்டோசோமல் குரோமோசோம், அந்த குரோமோசோம் நம்பர் 11ல வர பாதிப்பு தான். இதனாலதான் வந்து ஹீமோகுளோபின், ஆர்பிசி இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் சிக்கல் செல் அனிமியானால. நெக்ஸ்ட் கலர் பிளைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து செக்ஸ் லிங்க்டு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சரியா வந்து தெரியாது, ரெட் கலர் எது, கிரீன் கலர் எது. அதுக்கப்புறம் ஹண்டிங்டன் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹண்டிங்டன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரெயின்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுமோ. ஸோ உங்களுக்கு குரூப் 2A வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், நானோ டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன். மேக்ஸிமம் நம்ம எதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ல எல்லாத்துலையுமே எதிர்பார்க்கலாம். எங்க பயன்படுத்துறாங்க, இதோட மிஷன் என்ன அப்படிங்கிற பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நானோ டெக்னாலஜினா என்ன, அதோட அளவீடுகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதன் பிறகு வந்து அதோட ஜென்ரேஷன், அதன் பிறகு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு, இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதே மாதிரி தான் வந்து ரோபோட்டிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நானோ டெக்னாலஜினா என்ன, இதுல வந்து மேக்ஸிமம் இந்த கிளாஸ் வந்து நீங்க இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கல, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சு வச்சுக்கிடுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நானோ டெக்னாலஜி இது வந்து எல்லாமே ஒரு அளவீடுகள் அடிப்படையில. நம்ம வந்து இயற்பியல்ல படிச்சிருக்கோம், 10⁻³ இல்ல 10⁻3, 10⁻⁻6 இல்ல 10⁻9, அதே மாதிரி படிச்சிருக்கோம். அந்த அளவீடுகள் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் வந்து நானோ டெக்னாலஜி. நீங்க நானோ கார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அது வந்து நானோ டெக்னாலஜி இல்ல. அதாவது நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய கார்ல இருந்து ஒரு குறுகிய வடிவத்துல, ஒரு சின்ன வடிவத்துல ஒரு காரை உருவாக்கிருக்காங்க. சோ அதைத்தான் வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நானோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாடா நானோ கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி சைஸ் பேஸ்டு உள்ள டெக்னாலஜி தான் வந்து நானோ டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். நானோ டெக்னாலஜி இஸ் அ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அட் த ஸ்கேல் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் நுண் தொழில்நுட்பம் அல்லது நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு அணுக்கள் அல்லது மூலக்கூறு அடிப்படையிலான ஒரு பொறியியல், ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதாவது அணுக்களையோ இல்ல மூலக்கூறுகளையோ நம்மளால வந்து வெறும் கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. சோ அதற்கு வந்து மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது ஒண்ணு தேவைப்படும். சோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அறிவியல், அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்கேல் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சோ அப்போ வந்து நம்ம சரி மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துறோம் அப்படிங்கும் போது வந்து அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைஸ் தான் 0.1 அண்ட் 100 நானோமீட்டர்ஸ் இன் சைஸ். இந்த அளவீடுகளுக்குள்ள இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நானோ டெக்னாலஜியில உள்ள மெட்டீரியல்ஸ் இல்ல நானோ சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அதாவது வந்து 0.1 அப்படிங்கிறது வந்து 10.9 மீட்டர். நம்ம வந்து மீட்டர்ல கணக்கு பண்ணோம் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். அதாவது ஒரு ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻⁻10. ஸோ இது வந்து என்னன்னா 10 ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற அளவீடுக்கு வந்து கரெக்டா வரும். சரிங்களா? நீங்க வந்து 10னா இங்க +1 போடுவீங்க, இன்டு 10⁻⁻10. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா 10⁻⁻9 நானோமீட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, அப்போ வந்து நானோமீட்டர்னா, நானோ டெக்னாலஜினா என்னன்னா ஸ்கேல் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். அடுத்து அதோட சைஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 to 100 நானோமீட்டர் இன் சைஸ். இந்த அளவீடுகள்ல என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே எதற்கு கீழே வகைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நானோ டெக்னாலஜி கீழே வகைப்படுத்தப்படுது. ஓகே, இப்போ நானோ டெக்னாலஜியோட வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அடிவில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பேசிவ் நானோ ஸ்ட்ரக்சர். நானோ ஸ்ட்ரக்சர் வந்து டேரக்டா பயன்படுத்தாங்க, நானோ ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு துணை பொருளா பயன்படுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக் நானோ ஸ்ட்ரக்சர். அடுத்து டேரக்டா நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ் நானோ ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பேசிவ் நானோ ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து ஏரோசால்ஸா பயன்படுத்தப்பட்டிருக்கும், கொலாய்ட்ஸா பயன்படுத்தப்பட்டிருக்கும், அடுத்து கோட்டிங்ஸ், பாலிமர், செராமிக் இதே மாதிரி விஷயங்கள பயன்படுத்தப்பட்டிருக்கும், ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட். சரிங்களா? ஆக்டிவ் நானோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டேரக்டா வந்து ட்ரக் டெலிவரியே பண்ணிருக்காங்க, டார்கெட்டட் ட்ரக்ஸ். இப்போ வந்து நம்ம பின்னால பார்ப்போம், நிறைய நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டேரக்டட் ட்ரக்ஸாவே அனுப்பியிருப்பாங்க, இல்ல வந்து டிவைசஸா அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி எலாபரேட்டா பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவ் நானோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டேரக்டா பயன்படுத்தப்படுது டார்கெட்டட் ட்ரக்ஸ். அடுத்து வந்து பயோ டிவைசஸ். சரிங்களா? அடுத்து சிஸ்டம் ஆஃப் நானோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இது ஃபுல்லாமே ஒரு ப்ராடக்டே வந்து நேனோவால இயங்குற மாதிரி பண்ணிருப்பாங்க. ரோபோட்டிக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து அதோட 3D நெட்வொர்க்கிங்கா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன டேரக்ட் இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுங்க. பேசிவ் 2000 இருந்தது, ஆக்டிவ் 2005, அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 2010, அடுத்து வந்து மாலிகுலர் நானோ சிஸ்டம், மாலிகுலர் லெவல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ். அந்த லெவல்ல போய் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது வந்து 4வது ஜென்ரேஷனா இருக்குது. இது தற்போது 2010-15 இருந்து 2020 இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி பின்னாடி பார்க்கும். கார்பன் நானோ டிப்ஸ் அப்படிலாம் வந்து பேக்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப ஜென்ரேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படின்னா பேசிவ், ஆக்டிவ், சிஸ்டம் ஆஃப் நானோ சிஸ்டம், தென் வந்து மாலிகுலர் நானோ சிஸ்டம் இந்த லெவல்ல. அடுத்து டைப்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி.
சரிங்களா? அதாவது டைப்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி, ஒரு நானோ டெக்னாலஜி நம்ம படிச்சிருப்போம் 0.1 to 100 நானோமீட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த அளவுல இருந்து 0.1 to அதாவது 1 to 100 நானோமீட்டர் சைஸ்ல வந்து எவால்வ் ஆகிட்டே போறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டாப் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அசெண்டிங், பாட்டம் அப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பேக்ல இருந்து 100ல இருந்து 1க்கு வருது. இந்த லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்னு அசெண்டிங் சொல்றாங்க, இன்னொன்று டிசெண்டிங் சொல்றாங்க. அசெண்டிங்னா உங்களுக்கு தெரியும் லோ லெவல்ல இருந்து ஹை லெவல், டிசெண்டிங் அப்படிங்கிறது வந்து ஹை லெவல்ல இருந்து லோ லெவல். சரிங்களா? 1 to 100 நானோமீட்டர், அடுத்து வந்து 100 நானோமீட்டர் டு 1 நானோமீட்டர். அடுத்து வந்து ட்ரை டெக்னாலஜி. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு ஒரு வறண்ட நிலையில, அதாவது வந்து ஒரு கோல், ஒரு சிலிக்கான், இதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வந்து ஒரு வெட்டான கண்டிஷன் இல்லாம இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ட்ரை டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து என்னன்னா இது நம்ம உடல் உறுப்புகள் தொடர்பாக வரும். ஜெனடிக் மெட்டீரியல், மெம்பரேன், என்சைம்ஸ், இது எல்லாமே வந்து உடல் பொருட்கள் இருக்கக்கூடியது வெட் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து நல்ல முறையில் எடுத்துக்கிறது அது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இங்கிலீஷ் கண்டென்ட் மேக்ஸிமம் எடுத்துங்க. எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க. டாப் டவுன் அப்ரோச்சுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்குது. அடுத்து வந்து பாட்டம் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறது மாலிகுலர் லெவல் இருக்குது. சரிங்களா? செல்ஃப் அசம்பிளி ப்ராசஸ் மாலிகுலர் லெவல் இருக்குது. அடுத்து ட்ரை நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து என்ன, கோல், சிலிகான், இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், மெட்டல்ஸ், செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர்ஸ் நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? செமிகண்டக்டர்ஸ் லெவல் இருக்கும். இதோட வந்து ஈரப்பதம் வந்து தொடர்பு இருக்காது. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது வந்து இதோட தொடர்பு இல்லாது. தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ட்ரை நானோ டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சிஸ்டம். வெட் நானோ டெக்னாலஜில வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல், ஒரு என்சைம்ஸ், செல்லுலார் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டைப்ஸ் கீழே வருது. ஸோ டிசெண்டிங், அசெண்டிங், ட்ரை நானோ டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ வெட் நானோ டெக்னாலஜி. அடுத்து அப்ளிகேஷன். இதோட அப்ளிகேஷன் எங்க எல்லாம் நானோ டெக்னாலஜி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற துறை வந்து ஒரு எமர்ஜ் ஆயிட்டு வரக்கூடிய துறையா இருக்குது. ஸோ இந்த நானோ டெக்னாலஜி அண்ட் நானோ மெட்டீரியல் கேன் பி அப்ளைட் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர் தேர் யூசுவலி ஃபவுண்ட் இன் தீஸ் ஏரியாஸ். இந்த ஏரியாக்கள் எல்லாம் பின்வரக்கூடிய எல்லா துறைகள்லையுமே வந்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ். இந்த நானோ டியூப்ஸ் பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து கார்பன் நானோ டியூப்ஸ் சொல்றாங்க. இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ரீப்ளேசிங் சிலிகான். சிலிக்கான் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா சிலிக்கானை வச்சு சிலிக்கான் சிப்புகள் நம்ம இருக்கக்கூடிய மொபைல் போனு, கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து சிலிக்கான். அதனால சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் நானோ டியூப் வருது. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டர். இப்ப முன்னாடிலாம் உள்ள கம்ப்யூட்டரும் இப்போ உள்ள கம்ப்யூட்டரும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ லைட்டர் அண்ட் வெயிட். சோ இதோட கிராஃபிக், கிராஃபின் அப்படின்னா அந்த கார்பனோட வடிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃபினை வச்சு டச் ஸ்கிரீன்லாம் வந்து இப்போ எட்ஜ் வரைய இருக்கிற மாதிரி டச் ஸ்கிரீன்லாம் உருவாக்கி இருக்கல. ஸோ அது எல்லாமே மேக் பண்றதுக்கு இதுதான் காரணமா இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிற வடிவத்தை பயன்படுது. அடுத்து எனர்ஜி செக்டார். எனர்ஜி செக்டார்ல என்ன பண்றாங்க பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் சோலார் அப்படிங்கிற எனர்ஜியை தான் மேக்ஸிமம் பயன்படுத்துறோம், ரினியூவபிள் எனர்ஜியை. ஸோ செமிகண்டக்டர் செக்டார்ல வந்து இந்த பெரிய அளவுல பயன்படுது. இந்த செமிகண்டக்டர் ஒரு புதிய ஒரு சோலார் பேனல்ஸே ஒரு புதிய இனோவேஷன் உருவாக்கினா யாருன்னா கியோட்டோ பல்கலைக்கழகம், ஜப்பான்ல உள்ள கியோட்டோ யூனிவர்சிட்டி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நானோ நானோ டெக்னாலஜி, இந்த எனர்ஜி பேஸ்டு சிஸ்டம்ல வந்து நானோ டெக்னாலஜி மூலியமா எலக்ட்ரிசிட்டியை வந்து சன்லைட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வந்து டபுள் த சைஸ். நார்மலா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சிலிக்கான் அந்த பேனல் இருக்குல்ல, அந்த பேனலை விட இந்த கார்பன் நானோ டியூபோ இல்ல வந்து இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்ட ஒரு பேனல்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சூரிய ஒளியை வந்து 2 மடங்கு நம்ம வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வரக்கூடிய போட்டானை பெற்று அந்த போட்டானை வந்து எலக்ட்ரிசிட்டியா மாற்றும். சோலார் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது வந்து டபுள் த மடங்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க. கியோட்டோ யூனிவர்சிட்டி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கியோட்டோ யூனிவர்சிட்டி டபுள் த அமௌண்ட் ஆஃப் சன்லைட் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாமல் லோ காஸ்ட். அடுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடியதா வந்து இந்த நானோ டெக்னாலஜி பேஸ்டு செமிகண்டக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கியோட்டோ பல்கலைக்கழகம், ஜப்பான். அடுத்து மெடிசன். நம்ம வந்து ஆக்டிவ், பேசிவ், அடுத்து வந்து மாலிகுலர் லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திருப்போம். ஸோ இங்க பயோ மெடிசன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் இருக்குது. இப்போ நியூராலஜி ரிலேட்டடான இஷ்யூலாம் வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிடும், அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய நோய்கள். ஸோ அந்த லெவல இந்த நோய்களை வந்து இயர்லி டயக்னைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பயோ மெடிசன்ல பயன்படுது. இந்த நோய் ஞாபகம் வச்சுங்க, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர் ஆர் கேன்சர். இந்த நோய்களுக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு வந்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பயன்படுது. அது போக வந்து சன்ஸ்கிரீன்ஸ்ல நம்ம வந்து இந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சன்ஸ்கிரீன்ஸ்ல வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு புதிய மருந்துகளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ பயோ மெடிசன் ஞாபகம் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், அதாவது நரம்பு மண்டல சிதைவு நோய்கள் அல்லது புற்றுநோய். இது வந்து இயர்லியா டயக்னைஸ் பண்றது. ஏன்னா புற்றுநோய் வந்து நம்ம வந்து இது 3rd ஸ்டேஜ், இது 4th ஸ்டேஜ் அப்படிங்கும் போது வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதற்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி கை வச்சிருவாங்க. ஸோ அந்த சமயத்துல இதே மாதிரி வந்து இந்த பயோ மெடிசன்ல வந்து நானோ டெக்னாலஜி பயன்படுறதுனால இயர்லியரா வந்து டயக்னைஸ் பண்ணி அந்த நோயை இல்லாம பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணுதாங்க, நானோ பபிள்ஸ் ஆர் நானோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். அதாவது வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி
அதை வந்து தூய நிலையிலோ இல்லை ரீசைக்கிள் பண்றதுக்கோ வந்து இது பயன்படுது. பெரிய அளவில் ஏர் பியூரிஃபிகேஷனும் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷனையும் பயன்படுது. நானோ பபிள்ஸ் ஆர் நானோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஞாபகம் வச்சுருங்க. அடுத்து நானோ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷன்ல வந்து ஈடுபடாம அந்த ரியாக்ஷனோட தன்மையில வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவல்லயும் வந்து நானோ காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம உருவாக்கியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபுட்ல வந்து உங்களுக்கு தெரியும் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய இஷ்யூவா இருக்குது. ஸோ அந்த அடல்ட்ரேஷன் அடுத்து வந்து ஏதாச்சும் வந்து பேத்தோஜன்ஸ் இருக்குதா, நோய் கிருமிகள் இருக்குதா அப்படிங்கிறத ஃபைன் பண்றதுக்கு வந்து இந்த நானோ பயோ சென்சார்ஸ் அப்படிங்கிறத பயன்படுது. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன விதங்கள்ல பயன்படுது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கேஜ் ஃபுட்ஸ்ல வந்து அது அது வந்து வாசம் கெட்டு அந்த பேக்கேஜ் ஃபுட்ல வந்து அந்த பொருட்கள் வந்து காற்றுனால வந்து அந்த தன்மை இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து டிகிரீசிங் ஆக்சிஜன் லெவல், இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றதுக்கு இந்த பயோ சென்சார்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உதவுது. அடுத்து டெக்ஸ்டைல் அப்படிங்கும் போது நம்ம துணிகள் வந்து எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா லாங் லாஸ்டிங் டெக்ஸ்டைல்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த லாங் லாஸ்டிங் டெக்ஸ்டைல்ஸை உருவாக்குறதுக்கு இந்த நானோ டெக்னாலஜி பெரிய அளவில் வந்து பயன்படுது. அதுவும் இல்லாம வந்து அந்த துணிகள் வந்து கசங்கி போகாம, அது வந்து ரொம்ப பாதிப்படையாம, நஞ்சு போயிடாம வந்து பாதுகாக்கிறதுக்கு, இல்ல கரை பட்டாலுமே வந்து பெரிய அளவுல அந்த துணி வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த நானோ டெக்னாலஜி வந்து டெக்ஸ்டைல் கோட்டிங்ஸ்ல வந்து பயன்படுத்தாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சரி, இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டா வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் வரும் சரிங்களா. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பேஸில் வந்து தொழில்நுட்பம் தான் இந்த நானோ டெக்னாலஜி எல்லாமே அதை வந்து இம்போர்ட் பண்ணி எழுதலாம் சரிங்களா. ஓகே, மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் இதுல எல்லாம் வந்து அது பயன்படுறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டூரபிள் மெட்டீரியல்ஸ் லாங் லாஸ்டிங் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் அடுத்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இதுல எல்லாத்துலயுமே வந்து நானோ டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறதுனால லாங் லாஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. அடுத்து ஹெல்த் கேர்ல வந்து என்னன்னா நானோ மெடிசன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. நானோ மெடிசன் இஸ் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு டு டெவலப் ஸ்மார்ட் பில்ஸ். ஸ்மார்ட் பில்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இது என்னன்னா ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமி வந்து உங்க உடலுக்குள்ள இருக்குது, இல்ல கேன்சருக்கான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பில்ஸ் என்ன பண்ணுன்னா அதை வந்து டயக்னோஸ் பண்ணி, ஏன்னா வந்து நம்மளோட ஆன்டிபாடியோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உடலுக்கு ஒவ்வாத ஒரு பேத்தோஜன் உள்ள வருது அப்படின்னா அந்த பேத்தோஜனை அழிச்சு அதுல இருந்து உடலை பாதுகாக்கிறத வந்து நோய் தடை காப்பு மண்டலம் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பில்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி இம்யூன் சிஸ்டமா செயல்பட்டு இயர்லி டயக்னைஸ் பண்ணி இது நம்ம உடலுக்கு தேவையான பொருள் தேவையில்லாத பொருள் அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணி அதை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்குது. அதான் ஸ்மார்ட் பில்ஸ். இங்க பாருங்க, சென்சிங், இமேஜிங் அண்ட் ட்ரக் டெலிவரி. முதல் வந்து அதை பதிவு சென்ஸ் பண்ணும், அடுத்து வந்து அதை ஸ்கேன் பண்ணும். அதுக்கு ஆல்ரெடி வந்து ட்ரீட் பண்ணிருப்பாங்க, பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இமேஜின் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேத்தோஜன் அப்படின்னு ஃபைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான மருந்தை எதிர்ப்பு மருந்து அனுப்பி அதை வந்து அழிச்சிடும். அடுத்து கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இது மாதிரி விஷயங்களை பயன்படுது. மேக்ஸிமம் வந்து ஸ்கின் கேன்சர் ரிலேட்டடான மேல வந்து சன்ஸ்கிரீன் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அந்த விடயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த நானோ மெடிசன் அப்படிங்கிறத பயன்படுது. ஸ்மார்ட் பில்ஸ் ஞாபகம் வச்சுருங்க. அது போக வந்து கேன்சர் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், ஸோ ஸ்கின் கேன்சர், சன்ஸ்கிரீன் இது எல்லாமே வந்து இதுல எல்லாத்துலயுமே வந்து நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கு. அடுத்து நானோ போர்ட்ஸ் சரிங்களா. இப்போ நீங்க வந்து சேட் போர்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுங்க. நீங்க எந்த ஒரு வெப்சைட் போனாலுமே வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டு வாட் இஸ் யுவர் நேம், உனக்கு என்ன தேவை, என்ன காரணத்துக்காக இதுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டு பதில் அனுப்பல. அதே மாதிரி வந்து நானோ போர்ட்ஸ் இது என்ன சொன்னாங்க, நானோ போர்ட்ஸ் ஆர் மைக்ரோ ஸ்கேல் ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் ரோபோட்டோட வேலை என்னன்னா மனிதர்களை ரீப்ளேஸ் பண்றது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது வந்து இந்த நானோ போர்ட்ஸ். இது பெரிய அளவில் எங்க பயன்படுது அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்ல பயன்படுது சரிங்களா. ஜெனடிக் இன்ஜினியர் உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த கான்செப்ட் தெரியும். அந்த டிஎன்ஏல ஏதேனும் பாதிப்பு இருந்தது, ஏன்னா வந்து மரபு குறைபாடு நோய்கள் ஜெனடிக் டிசீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஜெனடிக் டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நானோ போர்ட்ஸ். நானோ போர்ட்ஸ் ஆர் கரண்ட்லி பீயிங் டெஸ்ட் டு பெர்ஃபார்ம் ஐ சர்ஜரி சரிங்களா. ஐ சர்ஜரியில வந்து மிக முக்கிய ஒரு இதா பயன்படுத்த டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்து நானோ ஃபைபர்ஸ். இது வந்து முன்னாடி பார்த்த மாதிரி டெக்ஸ்டைல் உள்ளதான். இது பெரிய அளவில் நானோ ஃபைபர்ஸ் எங்க பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் அண்ட் சர்ஜிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது நம்ம ஆபரேஷன் தியேட்டர்ல பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வந்து இந்த நானோ ஃபைபர்ஸ் வச்சு அந்த காம்போனன்ட்ஸை உருவாக்குறாங்க. அடுத்து நானோ டெக் பேஸ்டு வியரபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு காகல்ஸ் போடுறோம், ஒரு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போடுறோம். இதே மாதிரி விஷயங்கள்ல வந்து இது பயன்படுது. நானோ டெக் பேஸ்டு வியரபிள்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாத் பேஸ்டு நானோ டெக்னாலஜி, ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் சரிங்களா. அதாவது வந்து பேஷண்ட் வந்து ஒரு மருத்துவர் இல்லாம சமயத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுது. அடுத்து வந்து ஹார்ட் பீட்டு, இந்த ஸ்வெட், பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வியர் பண்றது மூலயமா அறியுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கோம்ல, அது வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம கேஸ் ஸ்டடி கேள்விப்படுறோம். ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச்னால வந்து மாரடைப்பை வந்து முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணி அதுல இருந்து பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உள்ள நானோ டெக் பேஸ்டு வியரபிள்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல இருக்குது.
கார்பன் நானோ டியூப்ஸ் இதுதான் வந்து முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். கார்பன் நானோ டியூப்ஸ்க்கு டெஃபினேஷன் என்ன படிச்சிருக்கோம்? கிராஃபின் எங்க பார்த்தோம்னா அந்த ஸ்கிரீன்ல சோலார்ல கிட்ட பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல்ட் அப் சீட்ஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் கார்பன் ஆட்டம்ஸ். அதாவது வந்து ஒற்றை அடுக்கு கார்பன் அணுக்களின் சுருட்டப்பட்ட தாள்களை கொண்டுள்ளது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை திரும்ப சொல்லியிருப்பாங்க. சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ். இதோட டயாமீட்டர் பாருங்க 1 நானோமீட்டருக்கும் குறைவா இருக்கும். சரிங்களா? 1 × 10⁹ சரிங்களா? இதற்கும் குறைவா இருக்கக்கூடியதான் வந்து இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் சொல்றாங்க. கார்பன் நானோ டியூப்ஸ் என்ன? ரோல்ட் அப் சீட்ஸ், அதாவது சுருட்டி வைக்கப்பட்டுள்ள தகடுகள். எது அப்படின்னா ஒற்றை லேயரா வந்து இது சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். அதாவது ஒற்றை அடுக்கு கார்பன் அணுக்களின் சுருட்டப்பட்ட தாள்கள். ரோல்ட் அப் சீட்ஸ் ஆஃப் சிங்கிள் லேயர் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரிங்களா? ஓகே. இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஜரா வந்து எலக்ட்ரிக் ஒயர்ஸ். நம்ம எலக்ட்ரிக் ஒயர்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய காப்பர் ஒயர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி லாஸ். எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது நிறைய லாசஸ் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த லாசஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துது. அடுத்து இது போக வந்து என்னன்னா டிரான்சிஸ்டரோட ரோல்லையுமே இது பயன்படுது. அடுத்து சோலார் செல். சரிங்களா? சோலார் செல் நம்ம ஏதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்துருப்போம். சிஎன்டி அப்படின்னு கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து கிராஃபின் இதெல்லாம் வந்து சோலார்ல பயன்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த கிராஃபினோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிற பாத்துக்கோங்க. ஹனி கோம் லைக் பேட்டர்ன். ஒரு சிலந்தி கூடு மாதிரி இருக்கும். சிலந்தி கூடு இல்ல, தேன் கூடு மாதிரி இருக்கும். ஹனி கோம் லைக் பேட்டர்ன். இது வந்து கிராஃபினோட கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். கிராஃபின் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பனோட ஒரு வடிவம் தான். சரிங்களா? ஒரு ஷேப் தான் கார்பனோட ஷேப் தான் வந்து கிராஃபின் ஃபுல்லரின் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இதோட கார்பன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஹனி கோம் லைக் பேட்டர்ன், தேன் கூடு போன்ற வடிவத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்துங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுதான் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுது அப்படின்னு. எலக்ட்ரிசிட்டி, கண்டக்டிவிட்டி, அடுத்து எனர்ஜி ஜெனரேஷன், பேட்டரிஸ், சென்சார், இது மாதிரி எல்லா இடத்துலயுமே பயன்படுது. மின்சாரத்தை கடத்துறது, ஆற்றலை உற்பத்தி பண்றது, மின்சாரத்தை வந்து உருவாக்குறது, அடுத்து வந்து பேட்டரி டெக்னாலஜில பயன்படுது. இது போக வந்து உணர்விகளா சென்சார்ஸா வந்து பயன்படுது. சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற பார்க்கலாம். இது வெரி ஸ்மால் பீசஸ். பீயிங் வெரி ஸ்மால் பீஸ் கேன் கிரியேட் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். இதுலயும் வந்து பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அதற்கப்புறம் வந்து செக்யூரிட்டி. இப்போ வந்து இந்த நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிற ரொம்ப சிறிய அளவுல இருக்கிறதுனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆளை வந்து அவருக்கே தெரியாம பின்தொடர்றதா இருக்கட்டும். நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி வந்து ஆளுக்கே தெரியாம அவங்களை வந்து பின்தொடர்றது, அதே மாதிரி விஷயங்கள் பேனால வந்து கேமரா வச்சு கொண்டு வருது. அப்ப அதோட ரொம்ப டின்னியா இருக்குது அப்படின்னா அந்த செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு ஒன்று பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால வந்து இது அக்சஸ் பண்றது ஃபண்ட் இல்லை. ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரீஸ் யூஎஸ் போன்ற நாடுகள்ல வந்து இது பெரிய ஒரு இதற்கான ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா போன்ற நாடுகளில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து இது இஷ்யூ இருக்கு. அடுத்து எத்திக்கல். இது வந்து ஹியூமனோட லைஃப்ல எதுவும் சேஞ்சஸ் ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற, ஏன்னா ரோபோ ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரீதியா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? மனிதன் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ், மனித வாழ்வுக்கே வந்து ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே மாதிரி தான் இந்த நேனோ டெக்னாலஜியுமே பாக்குறாங்க. சரிங்களா? இந்தியாவில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில இதை கண்டுபிடிக்க, இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடியில, உதாரணத்துக்கு இப்போ வந்து பங்கு சந்தையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு செபி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இந்தியாவில வந்து இந்த நேனோ டெக்னாலஜி ஒழுங்குபடுத்த இதே பாடி கிரியேட் பண்ணலாம். நம்ம பின்னாடி என்னங்கிற பார்க்கலாம். அடுத்து வந்து நிறைய இதை பத்தி வந்து தவறான ஒரு பிம்பம் இருக்குது. அதற்கப்புறம் வந்து ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஊக்குவிக்கப்படலை. இதை நேனோ டெக்னாலஜியில யாருமே வந்து ரிசர்ச் பெரிய அளவுல வந்து இனிஷியேட் பண்ணப்படலை. சரி, இதற்காக கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு போர்டை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேனோ டெக்னாலஜி ரெகுலேட்டரி போர்டு. அதுக்கப்புறம் வந்து நேனோ டெக்னாலஜி ரிலேட்டடா நிறுவனங்களை உருவாக்கணும். இங்கேனா பெங்களூர், மும்பை, கொல்கத்தா. அதாவது நம்மளுக்கு ஐஐடி இருக்கிற மாதிரி வந்து ஐஐடி பேக்கேஜிங் டெக்னாலஜி, இதே மாதிரி ஐஐடி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ், இதே மாதிரி எவ்வளவோ இருக்குது. சரி, ஐஐஎம் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஐஎம் இருக்குது. அடுத்து ஐஐடிலே வந்து டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஐஐடிலே வந்து நேனோ சயின்ஸுக்காக பெங்களூர், மும்பை, கொல்கத்தாவில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நேனோ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் வந்து கண்காணிக்கூடிய பொறுப்பை வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துடலாம், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நேனோ மிஷன், இந்த நேனோ மிஷனுக்கு வந்து நேனோ டெக்னாலஜி வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாயில் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. மெசர்ஸ் பாத்தீங்கன்னா இஷ்யூல உள்ள ஒரு மெசர். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி போர்டு கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து இன்ஸ்டியூட் பெங்களூர், மும்பை, கொல்கத்தா வந்து இன்ஸ்டியூட் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு இருக்கும்னு இருக்காங்க. 4வது வந்து அந்த மிஷன் 1000 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு ஒதுக்கிருக்காங்க. சரி, இப்ப அந்த மிஷனை பத்தி பார்க்கலாம். நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிஷன் 2007. சரிங்களா? இது வந்து என்னன்னா ஒரு அம்பர்லா கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். அம்பர்லா கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு இது கீழே நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடியது வந்து அம்பர்லால வந்து நீங்க ஸ்போக்ஸ் பாப்பீங்கல்ல, அதே மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஹெட்டா வச்சுட்டு அதுக்கு கீழே நிறைய ரிசர்ச் பண்றது, நிறைய கண்டுபிடிப்புகள் பண்றது, அதுக்கு பேர் தான் வந்து அம்பர்லா கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். ஒரு அத்தாரிட்டி மேல இருக்கும். சரிங்களா?
எல்லா சயின்டிஸ்டையும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து இதுல ஈடுபடுத்த பாக்குறாங்க. அது போக வந்து வளர்ந்த நாடுகளோட கொலாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. சரிங்களா? இது யார் கண்காணிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்காணிக்கிறாங்க. இந்த நானோ மிஷன் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலாவே கிரியேட் பண்ணி அந்த கவுன்சிலோட சேர் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எமினன்ட் சயின்டிஸ்ட். நாட்டில் வந்து பிரபலமான அறிவியலாளர்களை இது வழிநடத்தப்படுகிறது. இது யார் கண்காணிக்கக்கூடிய பொறுப்புல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, அடுத்து ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாலே ஒன்று தெரியும், மனிதனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆப்ரேஷன், ஸ்ட்ரக்சரல் டெபாசிஷன், மேனுஃபேக்சர் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட். அதாவது வந்து ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோக்களின் வடிவமைப்பு, கட்டுமானம், செயல்பாடு, அதன் கட்டமைப்பு படித்தரங்கள், உற்பத்தி மற்றும் பயன்பாடுகளை பொறுத்தது. உதாரணமா ரோபோட்டை பத்தி எல்லா விஷயங்களும் நடக்குனது ரோபோட்டிக்ஸ். ஒரு ரோபோ எப்படி டிசைன் பண்ணணும், அந்த ரோபோ எப்படி வந்து உருவாக்கணும், அந்த ரோபோக்கு எப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ண கத்துக் கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ண கத்துக்கணும் அதோட செயல்கள். நீ வந்து அந்த பால் எடுத்துட்டு வா, நீ வந்து இங்க இருந்து அங்க வந்து ஜம்ப் பண்ணு அப்படிங்கிற விஷயங்களை எப்படி கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணணும், அதோட அது வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி பேசக்கூடியது வந்து ரோபோட்டிக்ஸ். இப்பவும் இல்ல, பல வருஷங்களாவே வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து ஒரு எமர்ஜிங் செக்டாரா வளர்ந்துட்டு இருக்கு. நாட்டோட மிக முக்கியமான தேவை. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ராணுவத்தை வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாமா? உதாரணத்துக்கு நீங்க வந்து சிட்டி இந்திரன் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அவர் அதற்காக தான் உருவாக்கியிருப்பார். ஏன்னா மனித இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு ரோபோட்ஸ் நாம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு கொண்டு போயிருப்பாரு. சரிங்களா? ஓகே. அப்ளிகேஷன் ரோபோட்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட். இண்டஸ்ட்ரியில வந்து மனிதன் பண்ணக்கூடிய வேலைகளை ரோபோட் பண்ணக்கூடியது. இது 1960ஆம் வருடங்களே உருவாக்கப்பட்டுருச்சுங்களா? அடுத்து கோபோட் வர்ற அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ரோபோட். கட்டடங்களை உருவாக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில வந்து ரோபோட்டை பயன்படுத்துறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் வேலைகள். அக்ரிகல்ச்சர் காலத்தை பாத்தீங்கன்னா 1996 டு 1998 பிரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது வந்து எவ்வளவு உரங்கள் பயன்படுத்தணும், எவ்வளவு பூச்சிக்கொல்லி பயன்படுத்தணும், எவ்வளவு ஈரப்பதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் ரொம்ப மைனூட் அளவில் பிரிசிஷன் பேஸ்ல வந்து ஃபைன் பண்ணி அதை உருவாக்குறதுக்காக, அதை விளைவிக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் ரோபோட் பயன்படுது. அடுத்து மெடிக்கல் ரோபோட். மெடிக்கல் ரோபோட்டிக் எக்ஸாம் எழுதுங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா டாவின்சி சர்ஜிக்கல் சிஸ்டம் அண்ட் ஹாஸ்பி அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ரோபோ பயன்படுது. அடுத்து கொலாபரேட்டிவ் ரோபோ அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, இது 2-3 செக்டார்களை வந்து ஒரே வேலைகளை வந்து ஒரு ரோபோவே வந்து 2-3 செக்டார்ல உள்ள வேலைகளை பார்க்கும், மல்டி டாஸ்கிங் பண்ணும். இது நம்ம கொலாபன் பண்ணி 2 போட்டோ இணைக்கிறோம்ல, அதே மாதிரி வந்து 2 விதமான பணிகளை செய்யக்கூடிய ஒரு ரோபோட்ஸ் தான் வந்து கோபோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ். அப்ப இண்டஸ்ட்ரியல் ரோபோட் 1960 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரோபோட், அக்ரிகல்ச்சர் ரோபோட் 1996 டு 1998. அடுத்து மெடிக்கல் ரோபோட். அதுக்கப்புறம் கிச்சன் ஆட்டோமேஷன். அதாவது வந்து தானாவே வந்து கிச்சன்ல போய் ஒரு காஃபி போடுறது, ஒரு பிசா மேக் பண்றது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிச்சன் ஆட்டோமேஷன், கிச்சன் ரோபோட் இருக்குது. அடுத்து ரோபோட் காம்பவுண்ட் ஃபார் ஸ்போர்ட். அதாவது வந்து விளையாடு செய்யறதுக்கு வந்து ரோபோட் பயன்படுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு கிரிக்கெட் வீரருக்கு வந்து ஒரு நபர் பவுலிங் போடுறதுக்கு பதிலாக ஒரு ரோபோட்டே வந்து அவருக்கு பல விதமான பால்ஸ் போடுறது, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் போடுறது, அடுத்து வந்து லெக் ஸ்டம் போடுறது, மிடில் ஸ்டம் போடுறது, அடுத்து வந்து ஒரு இன் ஸ்விங் போடுறது, அவுட் ஸ்விங் போடுறது, இதே மாதிரி வந்து மிஷின்ஸை வந்து உருவாக்கி வச்சு, அல்லது நீங்க வந்து விளையாடுவீங்கல்ல சிஸ்டம்ல, கம்ப்யூட்டர்ல வந்து PS4 PS5 எல்லாம் வந்து எதிராப்புல ஒரு ஆப்ஷன், நம்ம வந்து இந்த பிளே ஸ்டேஷன் விளையாடுவோம்ல, ஒரு கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வச்சிருப்போம். ஒரு விளையாட்டு வீரர் குத்துச்சண்டை வீரர் நம்மளுக்கு ஒரு குத்துச்சண்டை வீரர் வச்சிருப்போம், 2 பேரும் அடிப்போம்ல, அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் பயன்படுது. சரிங்களா? ஓகே. இது போக வந்து மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. டொமஸ்டிக் ரோபோட், ஸ்வாம் ரோபோட்ஸ், அட்டானமஸ் ட்ரோனு, அடுத்து ஸ்போர்ட்ஸ் லைக் மார்க்கெட்டிங், லைன் மேக்கிங். அதாவது வந்து லைன் மார்க்கிங் ரோபோட்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது கல்லூரிகள் எல்லாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து நீங்க நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கருப்பு கலர் லைன் போட்டிருப்பாங்க, அந்த லைன்லயே பயணிச்சு போகும். சரிங்களா? இதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு எமர்ஜிங்ல இருக்குது. நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய காம்படிஷனும் நடத்தப்படுது நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல. சரி, இதுல உள்ள காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஆஃப் ரோபோட், எண்ட் எஃபெக்டர்ஸ். இதை வந்து செயல்படக்கூடியது, அதை எண்ட் எஃபெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹேண்ட் ஆஃப் ரோபோட் நம்மளோட கை எல்லாம் செய்யுதோ அதே மாதிரி விஷயங்கள் வந்து ரோபோட்டோட கை செய்யும். அடுத்து மேனிபுலேட்டர், நீ வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து மேனிபுலேட்டர். சரிங்களா? அடுத்து ஆக்சுவேட்டர், அதாவது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி மசில்ஸ், ஜாயின்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கண்ட்ரோல் நம்மளுக்கு மூளை இருக்கிற மாதிரி இதற்கு வந்து ரோபோட்டோட பிரெயின். அடுத்து சென்சார்ஸ், இப்போ வந்து ஒரு தூசி வருது அப்படின்னு நம்ம கண்ணை மூடுறோம்ல, அனிச்சை செயல் மாதிரி பண்றோம்ல, அதே மாதிரி உணர்விகள். இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரோபோட். 5 விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் ஆஃப் ரோபோட், அடுத்து ஆர்ம் ஆஃப் ரோபோட், அதுக்கப்புறம் மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், அடுத்து வந்து ரோபோட்டோட பிரெயின், அட் லாஸ்ட் வந்து சென்சார், உணர்விகள். அடுத்து ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இது எல்லாமே வந்து ஸ்மார்ட், ஒரு கம்ப்யூட்டர் வேலைகளை வந்து ரோபோட் ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது தனி செக்டாரே இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு ஆட்டோமேஷன்ல. இந்த RPA ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். சாஃப்ட்வேர் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? செயற்கை நுண்ணறிவு. அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற வந்து இயந்திரம் கற்றல்.
செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இவன் இந்த பொருளை தானே தேட போறான் அப்படிங்கிறத உங்களோட ஹிஸ்டரியில படிச்சு வச்சுக்கிட்டு அதை எடுத்து சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் சின்னதா சொல்லணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட மொபைல் எல்லாமே வந்து டச் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம ஃபிங்கர் வைக்கிறோம் அப்படின்னா இவன் தான் வந்து கரெக்டான ஆளு அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணுது. எப்படி ஃபைன் பண்ணுது அப்படின்னா நம்மள 2-3 தடவை வந்து இதை வந்து ட்ரையல் வைக்க சொல்லுது. முதல்ல நம்ம செட் பண்ணும்போது அதை பார்த்துட்டு ஓகே இவன் தான் வந்து இதற்கு ஓனர் அப்படிங்கிறத வச்சு வந்து அந்த மிஷின்ஸ் வந்து உங்களை ஃபைன் பண்ணுது. சரிங்களா? இந்த ஆர்பிஐ டெக்னாலஜில வந்து பெரிய அளவில் வந்து சாஃப்ட்வேர் போட்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்மளோட டேட்டாஸை கன்சியூம் பண்ணக்கூடியது, நம்மள்ட்ட பேசக்கூடியது, நம்ம பாக்குறோம்ல சேட் போட் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுல 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்னு ப்ரோ போட்ஸ், அடுத்து நோ போட்ஸ், அடுத்து சேட் போட். ப்ரோ போட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரோ போட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து டேட்டாஸ் ரிப்பீட்டபிள் ரூல்ஸ் ஆஃப் ப்ராசஸ் டேட்டா. ஒரு டேட்டா வந்து எந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டேஷனா பயன்படுதோ அது எல்லாத்தையுமே பயந்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடியதான் ப்ரோ போட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நோ போட். நோ போட் அப்படின்னா ஆர் போட்ஸ் தட் சர்ச் த இன்டர்நெட் டு கேதர் அண்ட் ஸ்டோர் யூசர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து என்னெல்லாம் பத்தி சர்ச் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்து வச்சு இவன் வந்து இந்த டேஸ்ட்ல உள்ளவன், இவன் வந்து இவனுக்கு இந்த விஷயத்த கொடுத்தா போதும் அப்படிங்கிறத சொல்றது நோ போட்ஸ். அடுத்து சேட் போட் அப்படிங்கிற வந்து ரியல் டைம்ல வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ரிப்பீட் பண்ணுது. இப்போ வந்து உனக்கு என்ன ஜாப் தேவை, உனக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டு ஸ்கில் பேஸ்டு வந்து உனக்கு ஜாபை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ ப்ரோ போட்ஸ், நோ போட்ஸ் அண்ட் சேட் போட். ப்ரோ போட்னா டேட்டா பேஸ்டு, நோ போட்ஸ்னா ஹிஸ்டரி பேஸ்டு, சேட் போட் அப்படிங்கிறது வந்து ரியல் டைம் கன்வர்சேஷன். ரியல் டைம் கான்வர்சேஷன். சரிங்களா? அடுத்து அக்ரிகல்ச்சர் ரோபோட். இதுல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரீன் சீக்கர் சென்சார். அதாவது வந்து அந்த பச்சைகள் எங்கேயெல்லாம் இருக்குதோ அதை வந்து ஃபைன் பண்ணி அதுக்கு தேவையான எவ்வளவு அமௌண்ட்ஸ் தேவை. பச்சைகள்லாம் ஒன்றும் இல்லை, புல்கள், அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் ஃபைன். அதான் என்னதுன்னா கிரீன் சீக்கர் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளான்ட் ரீட் பண்ணிடும். பிளான்ட் ரீட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு இவ்வளவு ஃபெர்டிலைசர் போதும், இந்த பிளான்ட்டுக்கு இவ்வளவு களை கொல்லி போதும், ஹெர்பிசைட்ஸ் போதும் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்றது கிரீன் சீக்கர் சென்சார். அடுத்து ரோபோட் ட்ரோன் டிராக்டர்ஸ். டிராக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டிராக்டர்ஸ் வந்து என்ன வேலைகளை பார்க்குது அதே மாதிரி வந்து இந்த ட்ரோன் அந்த வேலையை பார்க்கறதுக்காக உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து ஃபிளையிங் ரோபோட் ஃபெர்டிலைசர்ஸ். மருந்துகளை வந்து தெளிக்கிறதுக்கு இது பெரிய அளவில் எங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜிஜியாங் ஜின்ஜியாங் அப்படிங்கிற சைனால உள்ள ஜின்ஜியாங் உய்கூர் அப்படிங்கிற ஏரியால கசாகஸ் ஆட்டோனாமஸ் பெர்ஃபெக்சர் இன் நார்த் வெஸ்ட் சைனா. கசாகஸ் இல்லி அப்படிங்கிற ஒரு ஏரியால இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் மாகாணத்தில் கசாப் தன்னாட்சி மாகாணமான இலி அப்படிங்கிற ஒரு ஏரியா. இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் சைனால இருக்கக்கூடிய ஜின்ஜியாங்ல உள்ள உய்கூர் அப்படிங்கிற ஏரியால இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோபோட்ஸ் எவ்வளவு ஃபெர்டிலைசர்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி அதை அப்ளை பண்றதுக்கான வேலைகள்ல வந்து ஈடுபடுது. ஸோ ஃபிளையிங் ரோபோட்ஸ் சைனா ஜின்ஜியாங் இலி மாவட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோபோட்ஸ் வர்றதுனால வந்து ஆப்வியஸா லாஸ் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ரிப்பீட்டிவா ஒரு டாஸ்க் இருக்கும், இந்த ஆன்சருக்கு இந்த பதில், ஒரு பிபிஓ காலா இருக்கட்டும், இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருமே இந்த ரோபோட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எப்படி வந்து அங்க செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கோ அதே மாதிரி வந்து ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்குது நிறைய. காஷ்மீர் ரீஜன்ல பார்டர் கிராசிங்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அடுத்து எத்திக்கலா இப்போ வந்து சிட்டியுமே வந்து விளக்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வசீகரனை நீ குத்து அப்படின்னு சொல்லும் போது வந்து அது குத்த போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ட்ரீட் பண்ணுவார். உனக்கும் ஹியூமனுக்கும் ஒரு சில ஆசாபாசங்கள், ஹியூமனோட சென்ஸ் வந்து நீ உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க போறோம். ஸோ அப்போ எத்திக்கல் இஷ்யூ இருக்குது, அதனால பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு இஷ்யூங்கிறது ஒன்று இருக்கு. அடுத்து சோசியல், ஹியூமன் மாதிரி வந்து இந்த ரோபோட்ஸ் இருக்குமா, ஆசாபாசங்களோட இருக்குமா, இது மனிதர்களோட ஒன்றி உறவாடுமா, மனிதர்கள் இதை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சும் இருக்குது. சரி, அடுத்து வந்து ஃபோர்த்ல வந்து இது தனியாவே வந்து வளர் 4.0 அப்படின்னு வந்து நீங்க தமிழ்நாடு லெவலில் ஸ்கீம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா இந்தியா லான்ச் பண்ணியாச்சு சென்டர் ஃபார் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியா. அந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஃபுல்லாமே வந்து என்னன்னா இப்போ வந்து பிசிக்ஸ், டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்க. சரிங்களா? இதே மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. இந்த 4th ஜென்ரேஷன் என்ன அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்தியால இந்த 4th ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு 2ல இருக்குது. இண்டஸ்ட்ரியில வந்து 4 விதமான ஜென்ரேஷன் உருவாக்கி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பார்த்தா மெக்கானிசேஷன். முத வந்து ஒரு உபகரணம் மனிதனால உடல் உழைப்பை குறைக்கிற மாதிரி உருவாக்கப்படுது. எடுத்துக்காட்டு ஸ்டீம் பவர், வாட்டர் பவர், இந்த என்ஜின் எல்லாம் ஃபைன் பண்ணப்பட்டது. சரிங்களா? நீராவி இயந்திரங்களின் வடிவமைப்பு கண்டுபிடிப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ப்ரொடக்ஷன். அதாவது வந்து ஒரே விதமான கார்களை வந்து ஒரு விதமான கார்களை வந்து ஒரே நேரத்தில் அதிகமா உருவாக்குறது. இதை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. கன்வேயர் பெல்ட் இதே மாதிரி கான்செப்ட். அடுத்து வந்து சிஎன்சி மிஷின்ஸ் இதே மாதிரி மிஷினரிஸோட எவால்மெண்ட். சரிங்களா? அடுத்து 3வது வந்து கம்ப்யூட்டரோட கண்டுபிடிப்பும் ஆட்டோமேஷன். சரிங்களா? அடுத்து 4வது வந்து என்னன்னா இப்போ பிசிக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது வந்து ஒரு 3D பிரிண்டிங் இல்ல வந்து வயர்லெஸ் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து 4th ஜென்ரேஷன். ஏஐ பேஸ்டு, எம்எல் பேஸ்டு, டீப் லேர்னிங் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இயந்திரங்கள் தானாவே படிச்சு தானாவே ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணிடும்.
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு வந்து ஒரு ஆள் இருந்து இன்புட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுவே படிச்சிடும் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா. அப்போ இது வந்து ஃபோர்த் ஜென்ரேஷனா இருக்கு. அந்த ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு தான் மிஷன் வந்து மேல லான்ச் பண்ண முடியும். இதோட கேரக்டரிஸ்டிக் என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபோர்த் ஜென்ரேஷனோடது. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுது. என்னென்னலாம் கம்பைன் பண்ணுது ஃபியூசன் அப்படிங்கிறது வந்து கம்பைன் பண்ணுது பிசிக்கல், இயற்பியல், அடுத்து டிஜிட்டல், மின்னணுவியல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்பியர்ஸ். சரிங்களா? அதாவது வந்து இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறது வந்து எதையெல்லாம் வந்து கொலாப் பண்ணிருக்கு, எதையெல்லாம் ஃபியூஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல், டிஜிட்டல் அண்ட் பயாலஜிக்கல், இது மூணையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா IR 4.0, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. அது எங்க எல்லாம் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ல எல்லாம் வந்து இது மிக முக்கியமா பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ரோபோட்டிக்ஸ், அடுத்து ஐஓடினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு டிவி சுவிட்ச் ஆன் பண்றது, நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஆஃப் ஆகுறது. இதே மாதிரி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் இயக்கக்கூடியது வந்து என்னன்னா ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள், இப்போ டெஸ்லாலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின்ஸ், அது எல்லாம். அடுத்து 3D பிரிண்டிங். 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜெராக்ஸ் வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரா எடுக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு கியூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கியூபை வந்து அப்படியே மேக் பண்ணி, நீங்க ஒரு கியூப் டிராயிங்கை வந்து கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கியூப் டிராயிங்க அப்படியே வந்து ஒரு ப்ராடக்டா மாத்தி உங்க கையில கியூபா தர்றது, அது 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த பாலிமர் விஷயங்கள் வந்து பயன்படுது. அடுத்து நேனோ டெக்னாலஜி, தென் பயோ டெக்னாலஜி, அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ். அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கும் போது வந்து அந்த கார்பன், இதே மாதிரி வந்து எலமெண்ட்ஸ், ஆட்டம்ஸ், இதோட பயன்படக்கூடியது மெட்டீரியல் சயின்ஸ். சரிங்களா? அடுத்து எனர்ஜி ஸ்டோரேஜ், பேட்டரி லெவல்ல. அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய உலகத்து ஒண்ணு, நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு உலகம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க முடியாத உலகம் ஒண்ணு இருக்குது. அணு, அணுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான்குள்ள என்னெல்லாம் இருக்குது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்றாங்க. சோ இது வந்து படும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையா இருக்குது. மிகப்பெரிய புரட்சிகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு துறையா இருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால எப்போதுமே வந்து என்னதான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஜென்ரேஷன், தலைமுறைகள். இப்போ வந்து முன்பு முன்பு இருந்த ஆண்கள் பெண்கள் போல இப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இல்லை. அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டரும் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அதோட தொழில்நுட்பத்தை வச்சு நம்மளுக்கு விளக்குறாங்க. அந்த தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுல வந்து வேக்கம் டியூப்ஸ் இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல டிரான்சிஸ்டர் இருக்கும். தேர்ட் ஜென்ரேஷன்ல இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருக்கும். ஃபோர்த் ஜென்ரேஷன்ல மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒவ்வொரு வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது புது டெக்னாலஜி பிறகுது. 46 டு 59, 59 டு 65, 65 டு 71, 71 டு 80, இப்போ 80க்கு அப்புறம் வந்து கணினி அப்படிங்கிறது வந்து தானாவே இயங்கக்கூடிய நிலைமையில வந்து இருக்குது. ஸோ 5 ஜென்ரேஷன்: வேக்கம் டியூப், டிரான்சிஸ்டர், ஐசி, மைக்ரோ ப்ராசஸர், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதற்கு பேர் என்ன, எங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து எங்க உருவாக்கினா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சார்லஸ் பாபேஜ் அப்படிங்கிறவர் கணினியின் தந்தை அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நவீன வடிவத்திற்கு வந்த முதல் ஜென்ரேஷன். சரிங்களா? ENIAC அப்படின்னு சொல்றாங்க. இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். அதாவது கணக்குகள் போடுறதுக்காகத்தான் வந்து கம்ப்யூட்டரை முத உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஸ்பர் எக்கர்ட் மற்றும் ஜான் மோஸ்லி, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ வரை நாட் கம்ப்ளீட் ஆண்டில் 1946 வரை வந்து இதை ப்ராசஸ் வந்து 43 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 46ல வந்து இது வந்து முடிக்கப்படலை. சரிங்களா? ஓகே. அதன் பிறகு இந்த கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு இடங்களை அடைச்சிருக்கோம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்கோம். அது எவ்வளவு லொகேஷன் வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். அதாவது வந்து ஒரு 900 அடி, சரி, ஒரு 90 அடி நீளமும் 20 அடி அகலமும் உள்ள ஒரு வீட்டிற்கு ஈக்குவலா வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கு. 90 அடி நீளம், 20 அடி அகலம். சரிங்களா? அது போக வந்து 50 டன் எடை இருக்குது. 50 டன் எடைகளை கொண்டு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ENIAC ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ENIAC அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிகல் கேரக்டர் ரெகனைசேஷன், ஆப்டிகல் கிராஃபிம் ரெகனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த ஸ்லைடு வந்து பின்னாடி வர வேண்டியது. ஸோ இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்மள முக்கியம்னால இந்த ஸ்லைடு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஸ்டாலின் வந்து என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சிஎம் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளி எழுத்துக்களை வந்து புரிந்து கொள்ற வடிவத்துல மாற்றவங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் பரிசு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கோடி ரூபாய் கிட்ட வந்து பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்,
நியூரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், இதே மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வச்சு அது என்ன எழுத்தா இருக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணக்கூடியதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன். அதாவது வந்து ஒளி மூலமாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துக்களை வந்து அடையாளம் காண்றாங்க. இந்த எழுத்து இதைத்தான் சொல்ல வருது. இப்போ வந்து ஸ்கேன் பாக்குறோம்ல, ஸ்கேன் பார்த்து இங்க என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் இருக்குது. இது எதன் மூலியா ரன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க் நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னு கவலைப்பட வேண்டாம். நம்ம மூளை இருக்குல்ல, நம்ம மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்குல்ல, இந்த மூளை நரம்புகளும் நியூரல் நெட்வொர்க்கும் ஒண்ணுதான். எப்படி வந்து ஒரு தூசி வரும்போது உன் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடுதோ, உனக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகப்படுத்தி தருதோ, அதே மாதிரி உள்ள விஷயம் தான் வந்து என்னன்னா டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். சரிங்களா? இதுல மிகப்பெரிய அளவுல ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்குது. மனித மூளையில வந்து சிப்பு பொறுத்துற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப அந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 417 குறியீடுகள் இருக்குது. அது போக வந்து 3700 சொற்றொடர்கள், இந்த கல்வெட்டுல வந்து 3700 சொற்றொடர்களுக்கு அடங்கிய வந்து எழுத்துக்கள் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க, என்னதான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறது மூலமா நம்மளோட பழைய வரலாறை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தொடர்பானத டேட்டா இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 134, 16, கவிதா, சி, இதே மாதிரி வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்க பேர்ல இருந்து உங்க ஊர்ல இருந்து எல்லாமே வந்து தனித்தனியா கிடைக்கப்படுறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டால இருந்து ஒரு முழுமையான வடிவத்துல ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைக்கப்படுது, ஒரு தகவல் கிடைக்கப்படுது அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன், தகவல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட்டா இஸ் டிவைட் அஸ் அன்பிராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். அதாவது வந்து ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு பெயர் இருக்கும், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சிருப்பான், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்ல இருப்பான், அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மொபைல் நம்பர் இருக்கும். இதே மாதிரி வந்து ரா டேட்டாவை சொல்றது யாரு அப்படின்னு ராவான தகவல்களை சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 134, 16, கவிதா, சி அப்படிலாம் பார்த்தோம். இதுல கவிதா 16 அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வரணும் பார்த்தோம்னா கவிதா இஸ் 16 year old girl அப்படின்னு சொல்லலாம். So information is a collection of facts from which conclusion may be drawn. அந்த ஃபேக்ட்ஸ்ல இருந்து ரெண்டுமே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான். ஆனா இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வரலாம். ஆனா டேட்டா வந்து அப்படி இல்லை. டேட்டாங்கிறது வந்து ஒரு தகவல், ஒரு ஃபேக்ட்ஸ், அவ்வளவுதான். அந்த ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு ரா ஃபேக்ட்ஸா இருக்கும். அந்த ரா ஃபேக்ட்ஸா பகுப்பாய்வு செய்யறது மூலயமா நீங்க ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நீங்க பெறலாம். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப கிரிக்கெட் நம்ம பாக்குறோம்ல, அங்கங்க வந்து இத்தனை ரன் அடிச்சிருக்கான், இவங்க இத்தனை ரன் அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு டோட்டலா அந்த ரன்ல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பங்களிப்பு இது, இவங்களோட பங்களிப்பு இது. ஒரு 300 ரன் இருக்கு அப்படின்னா அந்த 300 ரன்ல இவங்க 50 அடிச்சிருக்காங்க, இவங்க 100 ரன் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எடுக்கிறோம்ல, எல்லாம் நம்பர் தான், அது எல்லாமே ராதம். அதுல இருந்து இவர் இவ்வளவு எடுத்திருக்காரு அப்படிங்கறத கொண்டு வர இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரியும். இன்ஃபர்மேஷன்னா யூஸ்ஃபுல், டேட்டா அப்படின்னா ராட், அவ்வளவுதான். கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்புட், ப்ராசஸர், அவுட்புட். இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில வந்து ஒரு டேட்டாவும் ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டா வந்து ஒரு விஷயத்துக்கு போகுது. சரிங்களா? அதாவது ஒரு வாட்ஸ்அப்ல வந்து நம்ம அனுப்புறோம்ல, நம்மளோட டேட்டா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் கணினிக்கு புரியுற மொழியில போய் அந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து அவங்க கணினிக்கு புரியுற மொழியா மாத்தி அந்த கணினி மொழி வந்து எண்ட் ஆஃப் த பீப்புள், எண்ட் ஆஃப் த அதர் சைட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது அவருக்கு சொல்ல வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் கொண்டு போய் சேர்த்துருது. சரிங்களா? இதை இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு தகவல் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு டேட்டா இருக்கணும். ஒரு டேட்டாவும் ஒரு தகவலும் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ப்ராசஸ் நடந்து அவுட்புட் அப்படிங்கிறது வந்து போய் சேரும். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடுகள். கம்ப்யூட்டருக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கிறோங்க. கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that takes raw data as an input from a user and process it under the control of set of information instruction produces a results output. கணினி என்பது ஒரு மின்னணு சாதனமாகும். எக்ஸாம்பிள், மின்சாரத்தில் இயங்கக்கூடியது மின்னணு சாதனம். சோ இது பயனாளர்களிடமிருந்து தரவுகளை பெற்று அந்த தரவுகளை வந்து ஒரு மொழி மூலமா வந்து கட்டுப்படுத்தி ஒரு முடிவுகளை வந்து நம்மளுக்கு தருது. இதைதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கணினி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கணினி அப்படின்னு இருந்ததுன்னா அதுல வந்து ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ரெண்டோட காம்பினேஷன் அப்படிங்கிறதா வந்து கணினி. ஹார்ட்வேர்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கக்கூடிய வெளியே உள்ள விஷயங்கள். ஒரு மானிட்டர் இருக்கும்,
ஒரு கீபோர்டு இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா இப்போ வந்து நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, உங்களோட ரா டேட்டா, இந்த ரா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணதுல அதற்கு பேர் தான் சாஃப்ட்வேர். அதை நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதை வந்து எழுத்துக்களா இருக்கும், கணினிக்கு புரியக்கூடிய மொழிகள்ல இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இணைச்சு வர்றது கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் நம்ம தகவல்களை வந்து சாரி ரா டேட்டாஸை கொடுத்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளும். இதுல வந்து என்னன்னா கணிப்பொறியின் பகுதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன் கீழே பார்க்கலாம். இன்புட் கொடுத்துருக்காங்க. இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு கம்ப்யூட்டர். நீங்க என்ன ஒரு தகவலையும் கொடுக்கலாம், சரிங்களா? எதன் வழியா உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்டு வழியா, மவுஸ் வழியா. ஒரு வேர்ட் பேஜ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து டைப் பண்றீங்கல்ல, உங்க பேரை டைப் பண்றீங்க, உங்க ஊரை டைப் பண்றீங்க, இது எல்லாமே நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா, சரிங்களா? ஓகே. இது வந்து யாரு வேலை பார்க்கறா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து இந்த நேரத்துக்கு வந்து நம்ம சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு வந்து நம்ம டேப்லெட் போடணும், இந்த நேரத்துக்கு வந்து நம்ம தூங்கணும் அப்படிங்கறத யாரு வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூளை அறிவுறுத்தும். அதே மாதிரி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவலை யார் எடுத்துட்டு போகணும்? ஒரு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு கிளிக் பண்றீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பேனலுக்கு போகணும். அதாவது ஒருத்தர் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் எதிர்பார்க்கற அப்படின்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு போகணும். இதே மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து யார் கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா சிபியு அப்படிங்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கொடுத்துருக்காங்க இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். மென்பொருட்கள், அதாவது சாஃப்ட்வேர்ல என்ன சொல்லப்படுதோ அதை செயல்படுத்தக்கூடியதான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். மென்பொருள் வழிமுறைகளை விலக்கி செயல்படுத்தும் முக்கிய அங்கமாகும். இதுல வந்து 3 காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 3 காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாடகம், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம். ஒரு கால்குலேட்டர் செய்யக்கூடிய வேலை தான் கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்டது, சரிங்களா? லாஜிக் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் கணித ஏரண செலனகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெமரி யூனிட். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தேக்கி வைக்கிறதுக்கு நினைவகம் அப்படின்னு ஒன்று பயன்படுது. அப்போ சிபியு அப்படிங்கிறது மூளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மூளைகள்ல 3 உறுப்பு இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து முன்மூளை, சிறுமூளை அப்படிலாம் சொல்றோம்ல, பெருமூளை, சிறுமூளை, முகலம் அப்படிலாம் சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து இங்க 3 யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று கண்ட்ரோல் கட்டுப்படுத்துறதுக்கு, அடுத்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இதுதான் வந்து செயல்பாடுகள், நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை வந்து பகுப்பாய்வு பண்ணக்கூடியது, வேலை பண்ணக்கூடியது, ப்ராசஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க பண்ண ப்ராசஸை ஸ்டோர் பண்ணக்கூடியது மெமரி யூனிட். சரி, இதுல ஏஎல்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அந்த பெயர்ல இருக்குது. அதாவது வந்து கணக்கீடுகளை செய்யக்கூடியது. கணக்கீடுகளை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ், மைனஸ், டிவிஷனு, லாஜிக், இந்த ஆபரேஷன் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது. அப்படின்னு லாஜிக்னா ஒன்றும் இல்லை, பிளஸ் பிளஸ்னா ரெண்டையும் கூட்டுன்னு அர்த்தம், மைனஸ்னா ரெண்டையும் கழிச்சுன்னு அர்த்தம். இதுதான் வேற லாஜிக், சரிங்களா? ஓகே. ரிசல்ட் ஆஃப் அன் ஆபரேஷன் ஸ்டோர்ட் இன் இன்டர்னல் மெமரி. சிபியூல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப ஏஎல்யூ அப்படிங்கிறது வந்து கணக்குகளை செய்யக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் மெமரி அண்ட் ஐஓ டிவைஸ். அதாவது வந்து இந்த எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் நீங்க ஆல்ரெடி தேக்கி வச்சிருக்கக்கூடிய நினைவு குறிப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதற்கப்புறம் வந்து ஐஓ டிவைஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸ் சொல்லுவாங்க, நம்ம வெளியே பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர். இது எல்லாத்தையுமே வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை யாரை தான் பார்க்குறா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட் பார்க்குறாங்க. அடுத்து மெமரி பார்க்கலாம். அவுட்புட் யூனிட். அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் எனி ஹார்ட்வேர் காம்பனன்ட். நம்ம சொன்னோம்ல இன்புட் அவுட்புட்னா வந்து ஹார்ட்வேர் யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது உங்களுக்கு ஒரு தகவலை வந்து உங்களுக்கு காட்டுது. ஒரு பிரிண்டர், இப்போ வந்து இந்த ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நீ பிரிண்டட் அப்படின்னு நீங்க வந்து கண்ட்ரோல் பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த ஹார்ட்வேர் வழியா பிரிண்டர் வழியா உங்களுக்கு வந்து தகவல்களை வந்து பிசிக்கலா தந்துடும். அதுக்கு பேர் தான் வந்து இன்புட் அவுட்புட் யூனிட். அதுல ஒரு அவுட்புட் யூனிட் எக்ஸாம்பிள் தான் வந்து பிரிண்டர். அடுத்து மெமரி யூனிட். இந்த மெமரி அப்படிங்கறத வந்து தேக்கி வைக்கக்கூடியது. இது பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, சப்கான்சியஸ் மெமரி அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி மெமரி, ரெண்டாவது செகண்டரி மெமரி. இதுல பிரைமரி மெமரி அப்படிங்கறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரரி ஸ்டோர் த ப்ரோக்ராம்ஸ். நம்மளுக்கு வந்து எப்பமாச்சும் நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்பமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப டெம்பரரியா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ பிரைமரி மெமரி அப்படிங்கிறது வந்து டெம்பரரி ஸ்டோர்டு, செகண்டரி மெமரி அப்படிங்கிறது வந்து பெர்மனன்ட்லி ஸ்டோர்டு, சரிங்களா? பிரைமரி மெமரி இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெம்பரரிலி ஸ்டோர்டு, செகண்டரி மெமரின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மனன்ட்லி ஸ்டோர்டு. சரி, அது போக அதுல உள்ள டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிரைமரி மெமரி வந்து வாலடைல் அப்படின்னு சொல்றாங்க. வாலடைல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெம்பரரி, ஸோ நிலையற்றது, இது மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் மெமரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி அப்படிங்கிறது நான் வாலடைல், இது வந்து நிலையானது, நிலையாகவே இருக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிவிடி, ஹார்ட் டிஸ்க், நீங்க இதெல்லாம் ஸ்டோர் பண்றது நிலையா இருந்துகிட்டே இருக்கக்கூடியது, சரிங்களா? ஓகே. ஏதாச்சும் நீங்க ப்ராசஸ் பண்ணி நீங்க உடைச்சா அழிச்சா மட்டும்தான் வந்து இது அழியும், சரிங்களா? ஸோ பிரைமரி மெமரி டெம்பரவரி, செகண்டரி மெமரி வந்து நான் வாலடைல், பெர்மனண்டா இருக்கும்.
ஓகே, இங்க இன்புட் அவுட்புட் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீபோர்டு வந்து உங்களுக்கு தெரியும். இன்புட் அவுட்புட் டிவைஸ்ல மிக முக்கியமானது கீபோர்டு. இந்த கீபோர்டு வயர் இருக்குது, வயர்லெஸ் இருக்குது, விர்ச்சுவலாகவும் இருக்குது. விர்ச்சுவல் கீபோர்டு நீங்க சிஸ்டத்திலே டைப் பண்ணுவீங்கல்ல, அதான் விர்ச்சுவல் கீபோர்டு. சரிங்களா? இந்த கீபோர்டில் வந்து நிறைய கீஸ் இருக்குது. ஒன்று வந்து கேரக்டர் கீ, மாடிஃபயர் கீ, அடுத்து வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கீ, அடுத்து எண்டர், எடிட்டிங், ஃபங்க்ஷன், நேவிகேஷன், இதே மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு உதாரணம் மேலே வந்து உங்க சிஸ்டம் இருக்கும், F1 F2 F3. கேரக்டர்னா ABCD இது மாதிரி இருக்கும். அடுத்து நியூமரிக்னா 1 2 3 இருக்கும். லாக் கீஸ்னா வந்து உங்க சிஸ்டத்தை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, மற்ற என்னென்ன ஒரு செயல்பாடுகளை வந்து செய்யறத வந்து நிறுத்தி வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாக் கீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேவிகேஷன் கீனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆரோ மார்க் விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்னா வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் அனுப்புறது, ஒரு டெலிட் அனுப்புறது, இதே மாதிரி விஷயங்கள். இந்த கீஸ் எல்லாத்தையுமே வந்து எங்க தான் அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இன்புட் டிவைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீபோர்டு, ஸ்கேனர், லைட் பென், ஜாய்ஸ்டிக், ட்ராக் பால், வெப் கேமரா, மவுஸ், இது எல்லாமே வந்து இன்புட் டிவைஸ். அடுத்து மவுஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்றது, ஒரு இடத்த வந்து கிளிக் பண்றது, இது எல்லாமே வந்து என்ன வேலையை தான் பாக்குது, எந்த வேலையை யாரு தான் பாக்குது அப்படின்னு பார்த்தா மவுஸ் தான். மவுஸ்லயும் வந்து வயர்டு இருக்கு, வயர்லெஸ் இருக்குது. சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் மவுஸ் மேஜரா நம்ம யூஸ் பண்ணுறது மெக்கானிக்கல் மவுஸ். அடுத்து ஆப்டிக்கல், லேசர், ஏர் மவுஸ், 3D மவுஸ், என்னென்ன வகையில எல்லாம் இருக்கணும் எல்லா வகையிலுமே வந்திருக்கு. இந்த மவுஸ் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டக்ளஸ் எங்கல்பர்ட். டக்ளஸ் எங்கல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதற்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காரு. 1970 பேட்டர்ன் வாங்கியிருக்காரு. அப்போ மவுஸை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டக்ளஸ் எங்கல்பர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கேனர். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஏதாச்சும் இ-சேவை மையத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கேனர் வந்து அந்த வந்து ஸ்கேனர் உங்களோட கை ரேகையை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இவன் தான் வந்து இந்த நபர் அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்து. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அடுத்து ட்ராக் பால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் மவுஸ். இது ஒரு மவுஸ் தான். நீங்க வந்து எப்படி நானும் சொல்லிட்டு வேரியஸ் டைரக்ஷன்ல வந்து நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம். ஒரு நேவிகேஷன் டூல் தான் வந்து ட்ராக் பாலும். மீன் டைம்ல வந்து மவுஸும் வந்து ஒரு நேவிகேஷன் டூல் தான். சரிங்களா? அடுத்து ரெட்டினால் ஸ்கேனர். ரெட்டினால் அப்படின்னா வந்து உங்க கண் விழித்திரைய படம் பிடிக்கிறதுக்கு. நம்ம வந்து இதே மாதிரி ஆதார் அந்த பெர்மனன்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சென்டருக்கு போனோம்னா அந்த ரெட்டினால் ஸ்கேனர் பார்க்கலாம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கலாம். இது எல்லாமே. அடுத்து லைட் பென். நம்ம வந்து இப்போ பிபிடி போடும்போது நம்ம வந்து ஒரு பென் வச்சு இப்படி ஷோ பண்ணுவோம்ல, அந்த எழுத்தை பார்த்துக்கிட்டுங்கப்பா, இந்த ஹைலைட் பண்ணிருக்கு, இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, பாயிண்டிங் டிவைஸ். அது எல்லாமே வந்து லைட் பென். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பென் பேட் யூஸ் பண்றேன்ல, இங்க இதை கிளிக் பண்றேன், இதை கிளிக் பண்றேன். இங்க பாருங்க ரெட்டினால் இருக்குது அப்படின்னு வந்து கார்னர் பண்றேன், பாயிண்ட் பண்றேன். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். சரிங்களா? லைட் பென். அடுத்து ஆப்டிகல் கேரக்டர் ரீடர். இதைத்தான் வந்து நம்ம அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து முன்னாடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம். அந்த ஸ்லைட் வந்து கொஞ்சம் மாறி போயிருக்குது. ஸோ நான் அந்த சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஒரு கரண்ட் அஃபேரா இருக்கிறதுனால அங்கே வந்து சொல்லிட்டேன். ஸோ ஆப்டிகல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணி தான் வருங்க. கேரக்டர்ஸ் பிரிண்டட் ஆர் ரிட்டன் ஆன் அ பேப்பர் வித் OCR. சரிங்களா? ஆப்டிகல் கேரக்டர் ரீடர். OCRக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆப்டிகல் கேரக்டர் ரீடர். அதாவது ஒரு தாள்ல வந்து என்ன எழுதப்பட்டிருக்கு, ஒரு தாள்ல வந்து என்ன பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதை எல்லாத்தையுமே ரீட் பண்றது. ஒரு ஸ்கேனர் டாக்குமெண்ட் வந்து ரீட் பண்ணக்கூடியது. சரிங்களா? அந்த ஸ்கேனர் டாக்குமெண்ட் ரீட் பண்ணலாமா அப்படின்னா வேர்ட் ப்ராசஸரை பயன்படுத்தி உங்களால எடிட் பண்ண முடியும். ஸோ OCR அப்படிங்கிறது ஒரு பேப்பர்ல எழுதப்படக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்கேன் பண்ணி என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது பேர் வந்து என்னன்னா OCR ரீடர், ஆப்டிகல் கேரக்டர் ரீடர். அடுத்து பார் கோட். இப்போ நம்ம எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறோம். நார்மலா வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து அந்த ப்ராடக்டோட தகவல்கள் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துற மாதிரி வந்து பிரிண்டட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1 2 3 இது மாதிரி வந்து திக்னஸ் அதிகமா திக்னஸ் கம்மியா வந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பார் கோட் அப்படின்னு சொல்றாங்க. பார் கோட் இஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து QR. இப்போ நம்ம எல்லா இடத்தையும் பயன்படுத்தணும்ல, நம்ம பார்த்த பார் கோட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ்ல வந்து நம்ம வந்து பார் கோட் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து அங்கங்க வந்து பிக்சல்ஸ் கழிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த QR கோட் இஸ் 2 டைமென்ஷன் பார் அப்படின்னு சொல்றாங்க. 2 டைமென்ஷன் பார் X, Y இந்த ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த 2 டைமென்ஷன் பாரை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜிபே வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து காசை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அனுப்பிக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ பார் கோட் QR கோட் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா தகவல்களை வந்து குறியாக்கம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா ஒரு தகவல்களை வந்து வெளியுள்ள நபர்களுக்கு தெரியாம அந்த அது ரிலேட்டடான மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மெட்டா டேட்டா அப்படிங்கிறது வந்து பின்புறம் உள்ள டேட்டா. சரிங்களா? அதாவது ஒரு படம், ஒரு வீடியோ இருக்குது, ஒரு மூவி இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை பத்தி எல்லா தகவல்களையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த ஸ்டோரை வந்து மற்றவங்களுக்கு தெரியாத மொழியில வந்து பதிவு பண்றதுக்கு தான் வந்து இந்த பார் கோடும் QR கோடும் பயன்படுது. அடுத்து அவுட்புட் டிவைஸ்.
நீங்க என்னென்ன இன்புட்லாம் கொடுக்குறீங்களோ அதை வெளிக்காட்டுறதுக்கு என்னெல்லாம் பயன்படுது. நீங்க ஒரு ஏ அப்படின்னு வந்து டைப் பண்றீங்க அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கறத ஷோ பண்ணக்கூடியது வந்து மானிட்டர், லுக்ஸ் லைக் ஏ டிவி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சிஆர்டி, முதல் சிஆர்டி இருக்குது, எல்சிடி, எல்இடி, இப்போ ஓஎல்இடி, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து அந்த மானிட்டரோட தகவமைப்பு அப்படிங்கிறது வந்து காலங்காலமா மாறி இருக்கு. வீடியோ கிராபிக்ஸ் கார்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மானிட்டர் வந்து பேஸ்டான் அதுல பயன்படுத்தக்கூடிய இந்த டியூப்ஸை பொறுத்து அதோட டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி காட்டுது. The first computer monitor was part of the Xerox Alto computer system which was released in 1973. அப்போ முதல் கம்ப்யூட்டரோட மானிட்டர் அப்படிங்கிறது வந்து மார்ச் 1, 1973 வந்து உறுதிப்படுத்துது. அவுட்புட் டிவைஸுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், பிளாட்டர், ஹெட்ஃபோன். பிளாட்டர் அப்படின்னா நம்ம அந்த அச்சு பிரிண்டிங் பிளஸ் பிரிண்டிங் ஃபிளக்ஸ் எடுப்போம்ல, ஃபிளக்ஸ், பேனர் இதே மாதிரி விஷயங்கள்ல வந்து பண்ணக்கூடியதான் பிளாட்டர். பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கிராபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். நீங்க என்ன கிராபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ, நம்மளோட ஜெராக்ஸ் மிஷின்ல வந்து அது வராது, ஸ்கேனர்ல வராது, பிரிண்டர்ல வராது. ஆனா அந்த பிளாட்டரை யூஸ் பண்ணி அதற்கு தேவையான உபகரணங்களை, அதுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்கறது மூலயமா நம்ம என்ன இமேஜை வந்து மானிட்டர்ல பாக்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து அவுட்புட்டா கொடுக்குது. உதாரணத்துக்கு ஃபிளக்ஸ், பேனர்ஸ் இதே மாதிரி எடுக்கிறதுக்கு பயன்படுது பிளாட்டர். அடுத்து பிரிண்டர். பிரிண்டருங்கிறது நம்ம பார்த்த பிரிண்டர் தான். நம்ம ஒரு தகவல்களை வந்து இப்போ சிஸ்டம்ல இந்த பிபிடி இருக்குது, இந்த பிடிஎஃப் இருக்குது அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து தாள் வடிவத்துல கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு பிரிண்டர் அதெல்லாம் பயன்படுது. அடுத்து மெமரி. மெமரி தான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து ரெண்டு விதமான மெமரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பிரைமரி மெமரி, அதுக்கப்புறம் வந்து செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரி அப்படிங்கிறது வாலடைல், செகண்டரி மெமரி அப்படிங்கிறது நான் வாலடைல் அப்படின்னு பார்த்தோம். மெமரி அப்படிங்கிறது வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரெயின், மனித மூளை மாதிரி, இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இது தரவுகளையும் கட்டளைகளையும் வந்து சேவ் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க 3 டைப் ஆஃப் மெமரி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, தென் ஹார்ட் டிஸ்க். இதை வந்து எப்படி வேறுபடுத்தி காட்டுறா பார்த்தோம்னா ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட். இது எல்லாமே இங்க வந்து இது ரொம்ப ஸ்மாலர் கெப்பாசிட்டி, அடுத்து வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோவர் காஸ்ட். இதை பொறுத்து வந்து இதை வந்து வகைப்படுத்தினா கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் வந்து வகைப்படுத்திக்கலாம். அது போக வந்து இந்த கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க் அதற்கு கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிடி, டிவிடி. இதுல ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ சிடி, டிவிடி இந்த 4 டைப் ஆஃப் மெமரிஸ் இருக்குது. மெமரிஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸும் இருக்குது. சரிங்களா? கேஷ் மெமரிலாம் நம்ம வந்து மொபைலில் பார்த்துருப்போம். மெயின் மெமரி அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் மேனேஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தகவல்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்குது தனியாக எக்ஸ்ட்ரா மெமரிக்கு. அடுத்து சிவி, டிவிடி, சிடி, டிவிடிலாம் வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சில டிவைசஸ், மெமரி ஸ்டோரிங் டிவைசஸ். அடுத்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதான் வந்து மெயின் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் RAM அப்படின்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த மெமரி எல்லாமே வந்து எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐசியில போய் இது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இதுல வந்து என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎஸ், ஒரு சிஸ்டத்துக்கு தேவையான ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், உதாரணத்துக்கு பைத்தான், சி இதே மாதிரி ப்ரோக்ராம். இது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன டேட்டாலாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தகவல்களிலேயே மிகச்சிறிய அழகு பிட் அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை நினைவகத்தை வந்து என்ன சொல்றாங்க ரேம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கம்ப்யூட்டர் செயல்படுறதுக்கு தேவையான மெமரி வந்து என்னன்னா ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இது எல்லாமே இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறிய தகவல் அப்படின்னா பிட் அப்படின்னு பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பைட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்தில் 8 பிட்டுகளை கொண்ட தொகுப்புகள் அணுகும் இதையே ஒரு பைட் என்கிறோம். அதாவது ஒரே நேரத்தில் 8 பிட்டுகளை கொண்ட தொகுப்புகளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பைட் அப்படின்னு சொல்றாங்க. ரேம் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிக நினைவகமாகும். இதில் சேமிக்கப்பட்ட தகவல்கள் நிரந்தரம் அல்ல. கணிப்பொறிக்குள் செலுத்தப்படும் மின்சாரம் நிறுத்தப்பட்டவுடன் அதில் உள்ள தரவுகள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்த மாதிரி வந்து வாலடைல் மெமரி, இதை மெயின் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. வாலடைல் அப்படின்னா டெம்பரரி அப்படின்னு தெரியும். ஸோ ரேம் வந்து லாஸ் ஆகக்கூடியது. இது வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ணுது. ஒன்னு ரீட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ரைட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே வந்து இந்த மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேம் சொல்றாங்க. ஒன்னு டைனமிக் ரேம், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ரேம். டைனமிக் ரேம் அப்படிங்கிறது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டே இருக்கக்கூடியது. ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது வந்து மாறாது, அவ்வளவுதான். டைனமிக் அப்படிங்கிறது தகவல், அதாவது வந்து காமன் டைப்ஸ் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை இது பண்ணீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டாட்டிக் மெமரி இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் மெமரி. அடுத்து ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து ஒரு நீண்ட நாள் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது வந்து செகண்டரி மெமரி, நான் வாலடைல் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல அந்த ரீட் ஒன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா.
ஆல்ரெடி வந்து இந்த டேட்டா, இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து பதிந்து வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு சிடில இருக்கக்கூடிய டேட்டா, ஒரு டிவிடில இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டது. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ரீட் ஒன்லி மெமரி. இதுல வந்து நம்மளால திருத்தம் பண்ண முடியாது. சரிங்களா? திருத்தம் பண்ண முடியாது. அடுத்து அதுலயே வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இதுவும் வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரியோட ஒரு டைப் தான். இது என்ன சொல்றாங்கன்னா நான் volatile மெமரி, அதாவது நிலையா இருக்கும். விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவை தான் வந்து அதுல வந்து டேட்டாஸ் எழுத முடியும். அதற்கப்புறம் வந்து அதுல வந்து எடிட் பண்ணவோ மற்ற விஷயங்களை பண்ணவோ வந்து முடியாது. ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதற்கப்புறம் அதே ரீட் ஒன்லி மெமரி எரேசபிள். அதாவது நம்ம பார்த்த மாதிரி இப்போ வந்து சிடி டிவிடி எல்லாத்தையுமே வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இதை எரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எரேஸ் பண்ண முடியும். எப்படி எரேஸ் பண்ண முடியும்னா அல்ட்ரா வயலட் ரேஸை பயன்படுத்தி எரேஸ் பண்ண முடியும். இதற்கு பின்னாடி இன்னொன்று ஒன்று வரும், டிஜிட்டல் எரேசர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். அது என்னன்னு சொல்றேன். இப்போ எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி which serves as a PROM. சரிங்களா? பட் த கண்டென்ட் கேன் பி எரேஸ்ட் யூசிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து பயன்படுத்துற மூலயமா அந்த பிஆர்ஓஎம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்மளால அழிக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு பாதுகாப்பான பெட்டகத்தில் வச்சிருப்பாங்க. இது சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அழிஞ்சு போயிடும். இதுல உள்ள டேட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் கொடுத்துறாங்க பாருங்க. Most of EPROM chips have a transparent area at the top surface which is covered by stickers. ஸ்டிக்கரால மூடி வச்சிருக்காங்க. If it gets removed, the ultraviolet ray in the sunlight may erase the contents. ஓகே, அப்ப EPROM வந்து ஒரு ஸ்டிக்கர் மூலமா மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள். இது வந்து லைட்ஸோ ஏதோ தேவையில்லை, எலக்ட்ரிக்கலா வந்து இது எரேஸ் பண்ணிடலாம் எலக்ட்ரிக் சார்ஜ் மூலியமா. சரிங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்குற மூலியமா எரேஸ் பண்ணிடலாம். யூவி ரேஸ் வந்து இதுக்கு தேவையில்லை. யூவி ரேஸ் இல்லாம இந்த ரீட் ஒன்லி மெமரியை வந்து நீங்க வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து இணைச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டேட்டா வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்து கேஷ் மெமரி. மேல பார்த்த மாதிரி அந்த பிரமிட் பார்த்துருந்தோம்ல, அதை ஆவச்சோம். இந்த கேஷ் மெமரி இஸ் வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி. அப்படிதான் வந்து டயக்ராம் போட்டு காமிச்சிருப்பான். விச் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் தி மெமரி ரெட்ரைவல் ப்ராசஸ். அதாவது வந்து இது வந்து தரவுகளை வந்து எவ்வளவு சீக்கிரமா எடுத்து தருதோ அந்த சீக்கிரமா எடுத்து தர வந்து என்ன கேஷ் மெமரி வந்து பயன்படுது. ஸோ சிபியு நடுவில் இருக்கிற கேஷ் மெயின் மெமரி, இந்த ரெண்டுக்கு இடையில வந்து இந்த கேஷ் மெமரி வந்து ஒரு பிரிட்ஜா பயன்படுது. இது வந்து தகவல்களை வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணி எடுத்துரு. ஸ்பீட் அப் தி மெமரி ரெட்ரைவல் ப்ராசஸ். தரவுகளை திரும்ப எடுத்து தருவதற்கு இது பயன்படுகிறது. அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ நம்ம கணினியில வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து பெரிய பற்றாக்குறை இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோரேஜ் டிவைஸை யூஸ் பண்றோம். அதை வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் மெமரி விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஓவர். கம்ப்யூட்டர் ஜெனரலி ஹஸ் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் மெயின் மெமரி விச் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஓவர். ஓவர்டேல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, டெம்பரரி. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்றோம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து நான் ஓவர்டேல். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பேக்கப் ஸ்டோரேஜ். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸ், உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வைப்போம்ல, அதுதான் ஹார்ட் டிஸ்க், காம்பேக்ட் டிஸ்க், அதே மாதிரி வந்து டிவிடி. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க் இஸ் ஏ மேக்னெட்டிக் டிஸ்க் அண்ட் விச் யூ கேன் ஸ்டோர் டேட்டா. சரிங்களா? டேட்டாவை ஸ்டோர் பண்றது. அடுத்து சிடி என்ன சொல்றாங்க அப்படின்னா 1.2 மில்லிமீட்டர் திக் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது வந்து அலுமினியம் ஆர் கோல்டு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அப்ளைட் ஆயிருக்கும். இந்த சிடி டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் as a tiny indentation at bits. சரிங்களா? ஒரு 700 MB, ஒரு 800 MB. இங்க பிட்ஸ் அப்படிங்கிறது தப்பா போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிட்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து டிவிடி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.7 GB டேட்டா. இது வந்து சிடியை தாண்டிலும் வந்து கிட்டத்தட்ட 6 டைம் வருது. நம்ம வந்து 700 MBகள் மட்டும்தான் வந்து சிடியில ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ டிவிடியில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 GB கிட்ட, 4.7 GB கிட்ட நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது ரெண்டையுமே வந்து இதுல உள்ள தகவல்களை படிக்கணும் அப்படின்னா லேசர் மூலமா தான் நம்மளால படிக்கணும். அடுத்து சாஃப்ட்வேர். இப்போ வந்து ஹார்ட்வேர் சிஸ்டம் எல்லாமே பார்த்தோம். இப்போ சாஃப்ட்வேர், ஒரு கணினி இயங்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னங்க? சாஃப்ட்வேர் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் டாஸ்க். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. அது என்னலாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது என்ன அப்படிங்கறத வந்து பேக்ல பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா சிஸ்டம் இயங்குறதுக்கு, அப்ளிகேஷனா ஒரு குறிப்பிட்ட பயன்பாடை கொண்டிருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டம் இயங்கணும் அப்படின்னா ஓஎஸ் அப்படின்னு ஒன்று தேவை. இந்த ஓஎஸ் வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸ், இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் தான், ஒரு சாஃப்ட்வேர் தான். விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், இதே மாதிரி எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேலையை மட்டும் தான் பார்க்குது. என்ன வேலையை பார்க்குது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட், ஒரு தகவலை வந்து ஸ்டோர் டைப் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு விஎல்சி அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ பிளே பண்ண பயன்படுது. ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணினி இயங்குறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்க கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS இஸ் a சிஸ்டம் சாஃப்ட்வேர் which serves as an interface between a user and கம்ப்யூட்டர். இப்போ வந்து நம்ம ஏ அப்படின்னு நீங்க டைப் பண்றோம், ஆனா அந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஏங்கிற விளங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த ஏ அப்படிங்கிறது என்கிரிப்ட் ஆகி கணினி மொழியில போய் பேசிட்டு அந்த ஏ அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல காமிக்குது. ஸோ இதுக்கு யார் தான் பயன்படுறா அப்படின்னு பார்த்தோம்னா OS அப்படிங்கறத பயன்படுது. சரிங்களா? அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS வந்து பேக்ல பார்க்கலாம். அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுல வந்து நீ நீ மானிட்டர் இப்படிதான் இயங்கணும், டிவிடி இப்படிதான் இயங்கணும், பிரிண்டர் இப்படிதான் இயங்கணும், விசைப்பலகை இப்படிதான் இயங்கணும், சுட்டிகள் இப்படிதான் இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டளை அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி வந்து கோடிங் பண்ணி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் கேனாட் எஃபெக்டிவ்லி மேனேஜ். நீங்க வந்து உங்களோட சிஸ்டத்தை வந்து ரீபூட் பண்ணி பாருங்க, இல்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடிச்சு பாருங்க, உங்க சிஸ்டம் இயங்குமா அப்படின்னா இயங்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனிக்ஸ், லினக்ஸ், iOS, அடுத்து வந்து ஆண்ட்ராய்டு, இது மாதிரிலாம் தனித்தனியா வந்து OS இருக்கு. சரிங்களா? அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் யூசர், இந்த மூணுக்குமே வந்து தொடர்புடைய வேலையை யார் பாக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா OS அப்படிங்கிறத பாக்குறது. இப்போ வந்து பயனர் ஏதாவது தகவலை கொடுக்குறானா அது எந்த வன்பொருள்ல வரணும், எந்த ஹார்ட்வேர்ல வரணும், எந்த சாஃப்ட்வேர் அதுக்கு பயன்படுத்தணும், அவர் என்ன கேட்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இல்ல அப்படின்னா ஒரு கணினியால வந்து இயங்கவே முடியாது. இதோட பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டு என்ஷூர் தி கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் தி யூசர் வாண்ட். அவர் என்ன தேவையோ அதை எடுத்து கொடு. ஒரு யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையே உள்ள வேலை. சரிங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி வென் பவர் இஸ் ஜான்ட் ஆன். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து பவர் பட்டனை ஆன் பண்ணீங்கனாலே போதும், OS அப்படிங்கறது வந்து பேக்ல வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது அதோட ஃபீச்சர். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து ஃபால்ட் டாலரன்ஸ், அடுத்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது எந்த எல்லா வேலையுமே யார் தான் பாக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா OS அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பாக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ எவ்வளவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது விண்டோஸ்ல இப்போ எத்தனை இருக்குது, விண்டோஸ் 11 இருக்குது, விண்டோஸ் 12 இருக்குது, இப்படிங்கிற மாதிரி வந்து விண்டோஸை பத்தி எல்லாமே கொடுத்துருக்கான். ஒவ்வொரு விண்டோஸும் எந்தெந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். விண்டோஸ் தான் வந்து நம்ம மேஜரா வந்து சிஸ்டம் யூஸ் பண்றோம். இப்போ ஐ திங்க் 11, 12 வந்து ப்ராசஸ்க்கு வந்துட்டான்னு தெரியல. இப்போ என்னோட சிஸ்டம்ல இருக்கிறது வந்து 11, விண்டோஸ் 11 இருக்குது. ஸோ 11வது வெர்ஷன் இருக்குது, விண்டோஸ் 11 அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து சிஸ்டம் OS கொடுத்துருக்காங்க. யூனிக்ஸ், iOS, அடுத்து வந்து மேக் OS, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS. ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், மேக் OS, ஐஃபோனுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. அடுத்து யூனிக்ஸ், அடுத்து வந்து GUI, இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மேக்ஸிமம் வந்து இந்த யூனிக்ஸ், லினக்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அந்த இது பண்ண முடியாது, சிஸ்டத்தை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? நீங்கள் வந்து காசு கொடுக்கலாம் வாங்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டரை பத்தி ஃபுல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ.